அனைவருக்கும் வணக்கம். சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறை ஆய்வு மையத்தினுடைய மாணிக்க விழா கொண்டாட்டத்தின் தொடர் நிகழ்வாக சூழியமும் இலக்கியமும் என்ற தலைப்பிலான 10 நாள் இணையவழி பன்னாட்டு உரைக்கோவையினை திராவிட பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி Hello. Sir, sound clear here. Kadran sir, கேக்குதா? மன்னிக்கணும். இடையூறு. கேக்கல சார். ஸ்பீக்கர் சவுண்ட் வர மாதிரி வருது. தொழில்நுட்ப கோளாறு நினைக்கிறேன். இப்போ வரல. இப்போ ஓகே. இப்போ பேசுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் அரசு கல்லூரியினுடைய தமிழ்துறை ஆய்வு மையம் தன்னுடைய மாணிக்க விழா கொண்டாட்டத்தின் தொடர் நிகழ்வாக சூழியமும் இலக்கியமும் என்ற தலைப்பிலே 10 நாள் இணையவழி பன்னாட்டு உரைக்கோவையினை திராவிட பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையோடு இணைந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றது. இணைய வழியாக இன்றைக்கு இனிமையான 2ஆம் நாள். இன்றைய நிகழ்விலே சூழிய திறனாய்வு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பிலே சென்னை மாநில கல்லூரியின் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வே. சிவராமன் ஐயா அவர்கள் பொழிவாற்ற இருக்கின்றார். அவரை அறிமுகப்படுத்தி அவருக்கு வரவேற்பு நல்கி இன்றைய நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு சித்தூர் கல்லூரியினுடைய தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் க. சிவமணி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். சார் கேட்கலைங்க. கேக்குது சார், கேக்குது. ஓகே. சிவமணி சார். மாவட்டம் அரசு கல்லூரி சித்தூர் தமிழ்துறை மற்றும் ஆய்வு மையமும் ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழக தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையும் இணைந்து நடத்துகின்ற 10 நாள் தேசிய கருத்தரங்கின் இனிதான 2ஆம் நாள் இன்று சூழியமும் இலக்கியமும் என்னும் பொருண்மையில் இனிதே நேற்று தொடங்கி 10 நாட்கள் இனிதே நடைபெற உள்ள இந்த கருத்தரங்கில் இன்று நம்முடைய உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் வி. சிவராமன் அவர்கள். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் சென்னை மாநில கல்லூரி ஆங்கில துறையில் இணை பேராசிரியர். 20 ஆண்டு காலம் கல்வி பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டு வருபவர். இவர் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் ஆங்கில பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருந்தவர். தமிழ்நாடு பாடத்திட்ட குழுவில் மேல்நிலை கல்வியில் ஆங்கில பாட வடிவமைப்பு குழுவில் இருந்த பெருமை இவருக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் பிரபல நாடக ஆசிரியர் கிரீஷ் கர்நாடகின் மேடை நாடகங்கள் குறித்து ஆய்வு செய்தவர். இவருடைய நெறி ஆளுகையின் கீழ் 6 பேர் முனைவர் பட்டமும் 8 பேர் எம்பில் பட்டமும் பெற்று சிறப்படைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான ஆய்வு கட்டுரைகளுக்கு சொந்தக்காரர். நாடெங்கும் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றுக்கு சென்று தனது பேச்சாற்றலால் சிந்தனைகளை தொடர்ந்து விதைத்து வருபவர். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி பணியில் தம்மை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்ட பேராசிரியர் பெருந்தகை இவர். இவருடைய கல்வி பணியை பாராட்டி மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள்
விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட நூல்களை மின்னூலாக மாற்றி அதோடு அதனை ஒலி வடிவிலும் வெளிக்கொணர்ந்த பெருமை சிவராமன் அவர்களுக்கு உண்டு. இத்தகைய சிறப்பு பொருந்திய பேச்சாளர் இன்று நம்மிடையே வந்து சூழலியல் குறித்த சூழியம் குறித்த சிந்தனைகளை சூழியத் திறனாய்வு ஒரு அறிமுகம் என்னும் பொருண்மையில் நம்மிடையே வழங்க இருக்கிறார்கள். அன்னார் அவர்களை சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறை சார்பிலும் குப்பம் திராவிடம் பல்கலைக்கழக தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறை சார்பிலும் வருக வருக என வரவேற்று அவரை உரையாற்ற அழைக்கிறேன். அன்னார் அவர்களை அறிமுகப்படுத்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. சிவராமன் ஐயா, நீங்கள் பேசலாம். நன்றி. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா பேசுறேன் ஐயா. அதான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, பேசுங்க. கேக்குதுங்க, பேசுங்க. ஓகே சார், நன்றி. ஓகே. இங்கு இந்த சூழியல் பற்றியான ஒரு 10 நாள் கருத்தரங்குக்கு, இந்த நிகழ்வுக்கு பங்கேற்க எனக்கு இங்கு வாய்ப்பளித்த நண்பர்கள் பத்மநாபன், திராவிட பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர், மற்றும் கதிரவன், சித்தூர் பாலக்காடு அரசு கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும், என்னை இங்கு அறிமுகம் செய்த ஐயா சிவமணி ஐயா அவர்களுக்கு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தோடு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பொருண்மை பற்றியான, இந்த சூழியல் பற்றியான இந்த திறனாய்வு பற்றி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் கோட்பாடு என்ற ஒரு தியரிஸ், லிட்டரரி தியரி, இலக்கிய விமர்சன கோட்பாடு, கிரிட்டிக்கல் தியரி என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் நிறைய விவாதித்து வருகிறோம், வாசித்து வருகிறோம். அதைவிட மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த கோட்பாடை மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது எப்படி கற்பிப்பது? ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆங்கிலத்துறை மாணவர்கள், உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆங்கிலத்துறை மாணவர்களா இருக்கு சரி, இந்திய இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல தன்னுடைய யூஜி பிஏ படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் இயர் என்று சொல்லக்கூடிய அந்த 3rd இயர்ல தான் அந்த கோட்பாட்டு முறைகளை கிட்டத்தட்ட எல்லா துறைகள்லையும், ஆங்கில துறைகள்ல நாம் அறிமுகம் செய்கிறோம். அந்த செய்தனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போஸ்ட் கிராஜுவேஷன் அதுல வந்து இந்த கோட்பாட்டை பத்தியான ஒரு முழுமையான ஒரு 2 அல்லது 3 பேப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 3 பேப்பர் கரிக்குலம்ல டிசைன் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது ரீசர்ச், ஆய்வு என்று வரும்பொழுது அந்த ஆய்வுக்கு அவர்கள் தான் கற்ற அந்த கோட்பாடுகளை எவ்வாறு தன்னுடைய ஆய்வுக்கு பயன்படுத்துகிறார்கள். இதுதான் என்னுடைய பின்னணி என்று சொல்லணும். கிட்டத்தட்ட என்னுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு அகாடமிக் பேக்ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி சூழல் தான் எனக்கு இந்த 10 ஆண்டுகள் இந்த கோட்பாட்டு அல்லது கிரிட்டிக்கல் தியரி என்று சொல்லக்கூடிய இந்த துறையில் எனக்கு இருக்கிறது. அதனால எனக்கு இந்த ஆக்டிவிசம் என்று சொல்லக்கூடிய நேற்று நம்ம தியோடர் பாஸ்கர் ஐயா பேசின அளவுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம், அது எனக்கு கொஞ்சமும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இப்ப சொல்லணும். ஆக்டிவிசம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஃபீல்டு வந்து வேறையா இருக்கு. அந்த துறை, நான் ஒர்க் பண்ணக்கூடிய துறை என்பது வேற மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு
அடுத்த ஒரு 40ல இருந்து 45 நிமிடங்களுக்குள்ள, ஏன்னா கதிரவன் என்கிட்ட பேசும்போது மிக முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் துறையில இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களாக இருக்கட்டும் சரி, முதுகலை பட்டம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த சூழலியல் அல்லது ஈகோ கிரிட்டிசிசம் என்று சொல்லக்கூடிய அந்த தியரிக்கான ஒரு அறிமுகம் தேவை. எனவே இதை கிட்டத்தட்ட நம்மளுடைய வகுப்பறை மாதிரி எடுத்துக்கொண்டு அதை ஒரு 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிட்டி, ஒரு தெளிவுக்காக ஒரு 3 பிரிவுகளாக அதை பிரித்துக் கொண்டு அந்த 3 பிரிவுகள்லையும் அந்த விஷயங்களை பேசிய பிறகு அடுத்த ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு உங்களுடைய கால அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதிக்கிறதோ அதுக்கேற்ப நம்மளுடைய கேள்வி பதில் அல்லது கலந்துரையாடலை வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நாங்க எங்களுடைய மாநில கல்லூரியில ஆங்கிலம் மற்றும் தமிழ் துறை எப்பவுமே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை புதிய பணுவல் அப்படிங்கிறது மூலமா ஒரு ஆய்வாளர் கூட்டத்தை இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா இந்த பேரிடர் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மே மாசம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாரமே ஒரு 2 பேர் இதை பத்தி பேசுவாங்க. ஏதாவது ஒரு கோட்பாட்டை பத்தி அவங்களுடைய ஆய்வை பத்தி பேசி நிறைய கலந்துரையாடல்கள் செய்வோம். அதனால மாணவர்கள் இடையே இதை எடுத்துக்கொண்டு போவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால மீண்டும் இந்த திராவிட பல்கலைக்கழகத்திற்கும் சரி, இந்த சித்தூர் பாலக்காடு அரசு கல்லூரிக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முதல்ல நம்ம எடுக்க போறது அப்படின்னா, இந்த சூழலியல் திறனாய்வு அப்படின்னு சொல்ல ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத நாம எப்படி இதை பார்க்கிறோம். இதை நான் ஒரு 3 ஹெட்டிங்ஸ் சொன்னேன். முதல்ல அந்த முதல் ஹெட்டிங்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதனுடைய ஆரிஜின், துவக்கம் என்ன, எங்க தொடங்கியது, அண்ட் அதனுடைய வளர்ச்சி. ஏன்னா ரொம்ப கோட்பாட்டை பத்தி வெறும் டிராப்பிங் நேம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வெறும் பெயர்களை மட்டுமே, ஒரு பெயர்களையோ அல்லது அதற்கான சொற்களை மட்டுமே பேசுவதன் மூலமாக நாம ஒரு கோட்பாட்டை புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட கோட்பாடு என்பதை நாம எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா, வெறும் பெயர்களின் அடிப்படையாக பார்ப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆங்கிலத்துறையிலும் சரி, தமிழ் துறை, எந்த துறையிலும் அது என்ன ஆகும்னா ஒரு நுனிப்புள் மேய்கிற மாதிரியானது. அதனால முதல்ல அதனுடைய அவுட்லைன் நான் சொல்லிடுறேன். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் இதுவா கவனிச்சு உங்ககிட்ட இருந்து வினாக்களோ அல்லது கேள்விகளோ அல்லது உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆப்சர்வேஷன்ஸ் பின்னாடி வந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால முதல்ல நான் சொல்றது அந்த ஆரிஜின், எங்க துவங்கியது, எங்க அப்படி எப்படி வளர்ந்தது, வளரும் போது அதுல ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த கோட்பாட்டை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட அந்த முதல் பகுதியை நாம அந்த தியரி என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டினுடைய விளக்கமாக கொள்ளலாம். இது ஒண்ணு. இரண்டாவது பாகமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புவது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் படித்த இந்திய இலக்கியம், இதுதான் நான் மிக முக்கியமாக பேசணும். ஏன்னா நேற்றைக்கு தியோடர் பாஸ்கர் ஐயா மிக அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார். நானும் அதை பார்வையாளராக இங்கு கலந்து கொண்டேன். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் மொழி ரீதியாக இங்க உணர்த்தினார். அது மீண்டும் அதை ரீகால் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் அல்லது கொலோனியல் ரூல் என்று சொல்லக்கூடிய அந்த காலனிய ஆதிக்கத்தினுடைய இம்பாக்ட், தாக்கம் இன்னும் கூட நம்மளுடைய கல்வி சூழலில் இருந்து முழுமையாக நீங்கவில்லை. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளே நமக்கு அந்நியப்பட்டு போகின்றன. அது அவரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இதை சமட்டி அடிச்ச மாதிரி என்ன அப்படின்னா, கருநாகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு
இதுதான். ஆனா அதை நாம வந்து கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் அதை வழங்கினதன் மூலமாக நாமளும் அதையே மொழிபெயர்த்து ராஜநாகம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறத வந்து என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதனால அந்த ஒரு விஷயத்த அவர் வந்து சொற்களை எப்படி உண்டாக்குறது, நாம கிட்ட இருந்த சொற்களையே நாம எப்படி மறந்து போனோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நேற்றுக்கு வலியுறுத்தினார். அதுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்களை, பல உதாரணங்களை அவர் வழங்கினார். ஆனா அதனுடைய அடிப்படையில், அதனுடைய பின்னணியில் தான் என்னுடைய இரண்டாவது பாகம், அந்த பொழிவினுடைய இரண்டாவது பாகம் இருக்க போகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திய இலக்கியத்தில் குறிப்பாக தென்னிந்திய இலக்கியம், அது தமிழ்ல இருந்து தொடங்கி, நீங்க கேரள மாநிலத்தில் இருக்கிறதுனால இங்க நிறைய பேருக்கு மலையாளம் தெரியலாம். அதனால உங்களுடைய மலையாளம் மொழியிலிருந்து எனக்கு தெரிந்த நான் வாசித்த நூல்கள், கன்னடத்தில் இருந்து நான் வாசித்த நூல்கள், இப்படியாக எனக்கு தெரிந்த நான் சமீபத்தில் அல்லது இந்த 10 ஆண்டுகள்ல வாசித்த அந்த நூல்களில் இருந்து, அதெல்லாமே பாத்தீங்கன்னா கோட்பாட்டு ரீதியான நூல்கள் அல்ல. அந்த நூல்கள் எல்லாமே ஒரு நேரட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு டெக்ஸ்ட், அது ஒரு படைப்பு இலக்கியம் தான். இப்ப அந்த மாதிரி ஒரு நூல்களை வந்து நாம திறனாய்வு செய்வதன் மூலம் இந்த சூழலியல் கோட்பாட்டின் அடிப்படையில அதை அளவுகோலாக, அதை கருதுகோளாக வைத்து நாம அந்த நூல்களை எப்படி மறுவாசிப்பு செய்வதற்கு நமக்கு ஏதாவது ஸ்கோப், எந்த அளவுக்கு அந்த ஸ்கோப் இருக்க முடியுமா, அதை வந்து கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, அதை சஜஸ்ட், அதுக்கான சாத்தியம் என்ன அப்படிங்கறத கோடிட்டு தான் காட்டணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆராய்ச்சியில ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை, ஒரு ஆசிரியராக, பேராசிரியராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், ஒரு பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறை அப்படின்னா, கருத்து ரீதியான ஒரு பற்றாக்குறை. அதுதான் கிட்டத்தட்ட நம்ம ஆங்கில துறையில, தமிழ் துறையில, எல்லா துறைகள்லையும் பார்க்கணும். இப்போ அதற்கான ஒரு நிவர்த்தி அப்படின்னு பார்க்கலாம் அந்த 2வது பகுதி. அதனால என்னது, ஏற்கனவே என்னுடைய பின்னணியை நான் விளக்கிட்டேன். என்னுடைய கல்வி சூழல் தான் என்னுடைய பின்னணி, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். 3வதாக மூன்றாவது பாகமாக நான் நினைக்கிறது பெடகாஜி அல்லது கரிக்குலம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய துறைகள்ல எந்த மாதிரியான இந்த சூழலியல் பற்றியான இந்த கல்வி சூழல், கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகள்ல இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப வெற்றிகரமா பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க அதை நம்ம இந்த இயர்ஸ் டு கம், எதிர்காலத்துல நாம இதை எப்படி ஒரு கல்வி சூழல்ல இதை கொண்டு போக முடியறதுக்கான சாத்தியம் என்ன இருக்கு, அதற்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்திய சூழல்ல பாத்தீங்கன்னா, கல்வி சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளா இருக்கு. அதனால அத அடிப்படையில நம்மளுடைய ஆஸ் அ டீச்சர் நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத போல இந்த பொழிவினுடைய நிறைவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பிராட் அவுட்லைன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அந்த பிராட் அவுட்லைன் அல்லது அந்த சினாப்சிஸ் ஆஃப் த டாக் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லலாம். நான் முதல்ல என்னுடைய முதல் இதுக்கு போறேன். முதல்ல சூழலியல் அல்லது அந்த ஈகாலஜி என்று சொல்லக்கூடிய ஈகோ கிரிட்டிசம் என்ற சொல் எப்படி இது தொடங்கியது, ஏதோ இந்த சொல் அல்லது இந்த கருத்து என்பது ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாதான் வந்தது அப்படிங்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆய்வாளர்கள் அனைவருமே சொல்வார்கள் என்ன அப்படின்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, அதுவும் தமிழ் சூழல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சங்க காலம், சங்க இலக்கியம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அதை வைத்துக் கொண்டு நமக்கு ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசுவது, அது ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயமாக அல்லது யுக்தியாக பேசுவது அப்படி என்பது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருத்து ரீதியாக அது நமக்கு ஒன்றும் புதிதானதல்ல. ஆனால் அதை ஒரு திறனாய்வு யுக்தியாக அல்லது ஒரு மெத்தடாலஜி என்ற ஒரு கிரிட்டிக்கல் மெத்தட் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு முறைமையாக அதை பார்க்கும் பொழுது அதை எப்படி வளர்ந்தது, இதைத்தான் நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன். ஸோ என்னுடைய முதல் பாகத்துல தான் மிக முக்கியமா அந்த ஈகோ கிரிட்டிசிசம் ஆஸ் அ கிரிட்டிக்கல் டூல் அல்லது ஆஸ் அ அதை ஒரு மறுவாசிப்பு செய்வதற்கான ஒரு முறைமை மெத்தடா எப்படி இவால்வ் ஆச்சு, எப்படி தொடங்கிச்சு
அப்படிங்கிறது தான் நான் பேச போறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது முதல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால தான் இதனுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈகாலஜி ஒரு ஸ்கூல் முதலாக 1970களில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் கூட இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தினவர் யார் அப்படின்னா வில்லியம் ரூக்கர்ட், WILLIAM RUECKERT, அதான் அவருடைய பெயர். வில்லியம் ரூக்கர்ட் என்பவர் 1978ல் ஒரு கட்டுரையை வெளியிட்டார். அந்த கட்டுரையுடைய தலைப்பு லிட்ரேச்சர் அண்ட் ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு ஒரு விரிவான ஒரு தலைப்பு. அதுலதான் முதலாக இந்த ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு சொல் முதலாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத கிட்டத்தட்ட எல்லா ஆய்வாளர்களும் இந்த ஈகாலஜி என்ற தலைப்பின் கீழ் ஆய்வு செய்யக்கூடிய எல்லா ஆய்வாளர்களுமே அதைத்தான் முதல்ல சொல்றாங்க. ஆனா அது எப்படி வளர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978ல் பிரசுரம் பண்ண இந்த கட்டுரை மூலமாக 1980களில் தான் இதை பற்றியான சிந்தனை, தீவிரமான சிந்தனை அப்படிங்கிறது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல, அதுலயும் நியூயார்க் மாதிரி இருக்கக்கூடிய, வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய, சிகாகோ மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள் என்று சொல்றோமே அந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இதை ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருளாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை. இதை எடுத்துக்கொண்டது யாரு அப்படின்னா அதுல த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் USA, அதனுடைய மேற்கு, கிட்டத்தட்ட நாம இந்தியால சொல்லலாம் கிட்டத்தட்ட மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை தவிர ரூரல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில், ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரியான ஒரு டிவிஷன் தான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அப்போ அந்த மெயின் ஸ்ட்ரீம்குள்ள இல்லாத அந்த பல்கலைக்கழகங்கள்ல தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக விவாதிக்கப்பட்டது. வெஸ்ட் லிட்ரேச்சர் அசோசியேட், WLA என்றுதான் சொன்னாங்க. ஸோ இப்படிதான் அது ஒரு முக்கியமான ஒரு இயக்கமாக அங்க வர்றதுக்கு ஒரு 10 அல்லது 15 வருடங்கள் ஆச்சு. இங்கதான் நான் மாணவர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய வேண்டியது என்ன அப்படின்னா, அங்க செரில் கிளாட்ஃபெல்டி அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான் அவங்க UG PG படிக்கும் போதே அவங்களுக்கு அந்த சூழல் மேல இருந்தக்கூடிய அந்த ஆர்வம் அப்படிங்கிறது அவங்கள எப்படி தூண்டுச்சு அப்படின்னு பாருங்க. அவங்களுடைய UG PG அவங்களுடைய ரிசர்ச் இது எல்லாமே ஏதோ ஒரு கல்வி தகுதியின் அடிப்படைக்கு மட்டுமே அல்லது வேலை வாய்ப்பு மட்டுமே இல்லாம அவங்க அது ஒரு பேஷன், அவங்களுடைய விருப்பமாக அதை கொண்டு அத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்க. அப்படிதான் அந்த ஒரு ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1996ல தான் ஒரு புத்தகமாக ஈகோ கிரிட்டிசிசம் எ ரீடர், கிரிட்டிக்கல் ரீடர்னு மிக முக்கியமான ஒரு செரில் கிளாட்ஃபெல்டி அப்படிங்கிறவங்க தான் 1996ல இத முதல்ல கொண்டு வராங்க. இதன் மூலமாக தான் அதனுடைய லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய இது வருது. அப்போ இங்கதான் இப்படிதான் இது USA இதனுடைய தொடக்கம் இருந்தது. சைமல்டேனியஸா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா USA இருக்கிறது மாதிரி பிரிட்டன், இங்கிலாந்திலும் இதனுடைய தொடக்கம் இருந்தது அப்படிங்கிறதா சைமல்டேனியஸா. ஏன்னா நமக்கு வரலாற்று ரீதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க USA பேசுறது கிட்டத்தட்ட 1600களில் உங்களுடைய வரலாற்று பக்கங்களை நம்ம உலக வரலாற்றை நம்ம புரட்டி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1776ல இருந்து 1783 அவங்களும் இங்கிலாந்துடைய காலனியத்தை எதிர்த்து தான் அவங்க போராடி சுதந்திரத்தை வாங்கினாங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப கிட்டத்தட்ட அங்க அமெரிக்கால இருக்கக்கூடியது இருப்பதுமே ஒரு இங்கிலீஷ் அல்லது பிரிட்டன் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் என்று பார்ப்போம். அப்ப கிட்டத்தட்ட அதனுடைய விளைவை நம்ம 200 ஆண்டுகள் பார்க்க முடியுது. இருந்தாலும் அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, அதுதான் பேச போறேன் நான். சோ இதே காலகட்டத்துலதான் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன்லயும் இதே ஈகோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது கிரீன் ஸ்டடீஸ்
அப்படின்றத நேற்றுக்கு ஐயா அதை பத்தி சொன்னாங்க. கிரீன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல எப்படி சொல்ல முடியும் இந்த இலக்கியத்தை அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட ஈகோ கிரிட்டிசம் அல்லது ஈகாலஜின்றதும் ஈகோ லிட்டரேச்சர் என்பதும் கிரீன் ஸ்டடீஸ் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அது எப்படி வந்து நாம கோட்பாட்டு ரீதியாக, வரலாற்று கோட்பாட்டு ரீதியாக நியூ ஹிஸ்டாரிசிசம் என்பதை ஒரு அமெரிக்கனுடைய பிரான்ச்சாகவும், அதே கோட்பாட்டை அது பிரிட்டன்ல பேசும்போது அது கல்ச்சரல் மெட்டீரியலிசம் என்று சொல்கிறோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த ஈகோ லிட்டரேச்சர் அல்லது ஈகோ கிரிட்டிசம் என்பதும் கிரீன் ஸ்டடீஸ் என்பதும். இருந்தாலும் அவர்களுடைய அணுகுமுறையில என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த கிரீன் ஸ்டடீஸும் ஈகோ லிட்டரேச்சரும் அவங்களுடைய அஜெண்டா என்பது ஒன்றுதான். இருந்தாலும் அந்த அணுகுமுறை அப்ரோச் என்பதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் சுருக்கமா பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஈகோ லிட்டரேச்சர் அல்லது ஈகாலஜி அப்படிங்கறதுடைய ஒரு ஒட்டுமொத்த டெஃபினிஷன் என்று சொல்வார்களே, விளக்கம், அப்படி எப்படி சொல்லலாம், என்ன அதை வந்து கிளாட்ஃபெல்டி எப்படி அதை டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப். நான் தமிழ்ல சொல்றேன், முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்லிடுறேன். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் த பிசிக்கல் என்வாயன்மெண்ட். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க, ரொம்ப எளிமையாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த நம்ம புற உலகம், நம்ம வாழக்கூடிய இந்த புற உலகத்துக்கும் நம்ம இலக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம், உறவு என்ன அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் ஈகாலஜி அப்படிங்கிறது தான் அதனுடைய இந்த கிளாட்ஃபெல்டியோடைய broad definition of ecology, ecocritism அப்படின்றது அல்லது ecology. அப்போ இந்த கிரீன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்ற பிரிட்டிஷ் இந்த அமெரிக்கர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன? அவங்களுடைய காமன் அஜெண்டா வந்து என்வாயரன்மெண்ட் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா லிட்ரேச்சர்ல நாம மீண்டும் மீண்டும் நான் சொல்றது அதுதான், நம்மளுடைய கல்வி சூழல்ல நம்மளுடைய இலக்கியத்துல எந்த அளவுக்கு நேச்சர், இயற்கையை பற்றியான அல்லது புற உலகம் பற்றியான பதிவுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோர் கிரவுண்ட், முன்னணிக்கு கொண்டு வந்து அதை படிக்கிறது. இதுதான் இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், ஒரு வேவ் என்று சொல்றாங்க. அந்த மூவ்மெண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அண்ட் த ஃபோர்த் வேவ் அப்படிதான் அதை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அதனுடைய முதல் வேவ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய முதல் கட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படி எடுத்துக்கலாம், நம்ம முதல் கட்டம்னே எடுத்துக்கலாம். அந்த வேவ்னு சொல்றதுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்துக்கும் இன்னொரு கட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி இல்லை, கட்டாயமா தொடர்பு இருக்கு. அது வந்து ஏதோ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாதது இல்லை. அதனாலதான் ஒரு வேவ் ரெண்டாவது வேவ் வரும்போது அதனுடைய வேவ் முழுமையை அழிஞ்சிட்டாக அர்த்தம். அது நமக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய மொழி வரலாறும் அப்படித்தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதனுடைய முதல் வேவ் அப்படின்னு சொல்லும்போது, இது அமெரிக்கால 19ஆம் நூற்றாண்டு அமெரிக்க இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது 19வது நூற்றாண்டுல அது அவ்வளவுதான் அவங்களுடைய இலக்கியத்தினுடைய பழமை என்று சொல்ல முடியும். ஏன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன் என்பது அது வேற, அதை பற்றி நான் பிறகு பேசுறேன். அப்ப இந்த 19ஆம் நூற்றாண்டுலதான் அவங்க டிரான்சென்டென்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அவர்களை யூரோப்பிய இலக்கியத்திலிருந்து அல்லது ஐரோப்ப சிந்தனையிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள். அப்படி ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் எமர்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், ஹென்றி டேவிட் தாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், மார்கரெட் ஃபுல்லர், இந்த 3 முக்கியமான அறிஞர்கள் தான் இவர்களுடைய நேச்சர் ரைட்டிங்ஸ் அதை எடுத்து அவங்க ஈகாலஜி அப்படின்னு சொல்லி அதை பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பழமை வந்து அதனுடைய பழமையை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பழமை வந்து அதை விட பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் வந்து பழமையானது. ஆனா இங்க திறனாய்வாக அல்லது திறனாய்வு வட்டமாக அது இன்னும் வளரல. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிக முக்கியமான இந்த 10 நாள் கருத்தரங்கம் என்பது ஏதோ ஒரு சான்றிதழுக்காக வர்றதில்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். அப்ப அங்க எப்படி ஒரு செரில் கிளாட்ஃபெல்டி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு யூஜி ஸ்டூடெண்டா இருக்கும் போதே அது ஒரு இயக்கமாக கொண்டு வரணுங்கிற உத்வேகத்தோட செயல்பட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் நமக்கும் அவசியம்
அப்படிங்கிறது தான். அப்போ அப்படிதான் இந்த 3 பேருடைய நேச்சர் ரைட்டிங்ஸ் என்று அதை எடுத்தார்கள். அதை டிரான்சென்டென்டலிஸ்ட் என்று அந்த அமெரிக்க இதுல சொல்றாங்க. அதே சமயம் இந்த கிரீன் ஸ்டடிஸ் இருக்கிறவங்க, ஏன்னா இந்த வித்தியாசத்தை சொல்லணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். இந்த கிரீன் ஸ்டடிஸ் எடுக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட அதே நூற்றாண்டு தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தை பிரிட்டிஷ் ஆங்கில இலக்கியத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக அல்லது இயக்கமாக சொல்லக்கூடியது எது அப்படின்னா ரொமான்டிக் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ரொமான்டிக்ஸ் தான். நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் இவங்கெல்லாம் முன்னின்று அந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் போயட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ரொமான்டிக்ஸ். அப்ப அந்த வேர்ட்ஸ்வர்த்தினுடைய ஆய்வை கொண்டுதான் முதல்ல வேர்ட்ஸ்வர்த் அண்ட் என்வாயன்மெண்டல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ஜானத்தன் பேட் அப்படிங்கிறவர் பிரிட்டன் லிவர்பூல் பல்கலைக்கழகத்துல மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அது ஒரு ஆய்வு புத்தகம் தான். இந்த ரொமான்டிக்ஸை எப்படி அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்னு அதுல மிக முக்கியமான ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்கிறது, அதை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த தியரிக்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கர்கள், இந்த ஹென்ரி டேவிட் தாரோவா இருக்கட்டும், எமர்சனா இருக்கட்டும், மார்கரெட் ஃபுல்லர், அவங்களுடைய ரைட்டிங்ஸை பேஸ் பண்ணி வந்தவங்க, அவங்க அல்லது அவர்களே அந்த அறிஞர்களே 19ஆம் நூற்றாண்டுல என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை என்பதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து நம்ம விலகி வந்துட்டதுனால அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு மாசச்சூசெட்ஸ் என்ற ஒரு மாகாணத்துல தாரோங்கிறவரு ஒரு 2-3 வருடங்களுக்கு தனக்கு சுத்தமா தொடர்பே வெளி உலக தொடர்பே இல்லாம அங்க போய் தங்கி ஒரு குடிசையில இருந்து எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன், நியூஸ் பேப்பரோ எதுவுமே இல்லாம அங்க இருந்தார். அது எதற்காகனா, கிட்டத்தட்ட ட்ரீ ஹக்கிங் என்று சொல்லக்கூடிய நேச்சரை, அதாவது இயற்கையின் மடியிலேயே தன்னை ஒப்படைத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். அப்படிதான் அவங்களுடைய இது தொடங்கியது. அப்ப ஈகாலஜி அப்படிங்கிறது அந்த புற உலகத்திலிருந்து நம்மளுடைய உலகம் இயற்கையிலிருந்து மாறுபட்டது. அப்ப இயற்கைக்கே தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படிங்கிறத பிசிக்கலா, உடல் ரீதியாக, மன ரீதியாக முழுமையாக ஒப்படைப்பதன் மூலமாக நாம இயற்கையை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். ஆனா கிரீன் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்துல அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துல அவங்களுடைய பழமை, அவங்களுடைய மரபு அமெரிக்கர்களோட கொஞ்சம் நீண்ட மரபு, கொஞ்சம் சற்றே நீண்டது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அங்க தொழில் புரட்சி, ஏன்னா 18ஆம் நூற்றாண்டுல இருந்து அங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எனக்கூடிய தொழில் புரட்சி எல்லாம் வந்துட்டதுனால இந்த சூழலுக்கு, இந்த தொழில் புரட்சியினால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, நம்ம பொல்யூஷன் என்று சொல்லுகிறோமே, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த, அந்த த்ரெட், நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேஞ்சர், அபாயம் என்பது என்ன அப்படிங்கிறது தான், அதை பற்றி படிப்பதுதான் ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு பிராட் டிஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான வித்தியாசமாக இந்த கிரீன் ஸ்டடீஸுக்கும், பிரிட்டன்ல எழுந்த அந்த கிரீன் ஸ்டடீஸுக்கும் ஈகோ கிரிட்டிசம் அல்லது ஈகோ லிட்டரேச்சர் என்ற அந்த இயக்கத்துக்கும், அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த இயக்கத்துக்கும் உள்ள ஒரு மிக முக்கியமான வித்தியாசமாக நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள போவது, நான் 2வது பக்கத்துக்கு போகல, ஏன்னா இந்த தியரியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கமா அதை பத்தி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 1 minute. இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அண்ட் ஃபோர்த் வேவ், கிட்டத்தட்ட 4 முக்கியமான கட்டங்களை 1996ல இருந்து, ஏன்னா அப்பதான் இந்த ஈகோ கிரிட்டிசம் எ ரீடர் அப்படிங்கிறத செரில் கிளாட்ஃபெல்டி அப்படிங்கிறவங்க தன்னுடைய கட்டுரை தொகுப்பு மூலமா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம். இந்த 25 ஆண்டுகளாக, 24-25 ஆண்டுகளாக இதனுடைய இந்த கோட்பாடு எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு மட்டும் சுருக்கமா பார்த்துட்டு நம்ம 2வது மிக முக்கியமான பாகத்துக்குள்ள போயிடலாம். இப்போ மணி 6:05 ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 5:45 ஆரம்பிச்சேன். அதனால ஒரு 6:30 மணி வரைக்கும் இதை முடிச்சுட்டு 6:40க்குள்ள. ஸோ இது 2வது இந்த தியரி நம்ம எப்படி இதை புரிந்து கொள்வது, இந்த கிரீன் ஸ்டடீஸ், ஈகோ லிட்டரேச்சர்,
அல்லது ஈகாலஜி அப்படிங்கிறதுடைய விஷயத்த அமெரிக்கா, இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு பின்னணியிலிருந்து அதனுடைய துவக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக அதை ஒரு ஈகோ கிரிட்டிசம் ஆஸ் அ தியரி, ஒரு தியரியாக எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு எடுக்கிறோம். அதுல மிக முக்கியமாக நாம பார்க்கக்கூடிய இந்த 4 வேவ் 4 கட்டங்கள்ல தான் பார்க்கணும். அந்த முதல் கட்டத்தை கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இலக்கியத்தில் புற உலகம், இயற்கை, நான் ஹியூமன், மனிதன் சம்பந்தப்பட்ட இல்லாத விலங்குகளா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், இதற்கெல்லாம் எப்படி பதிவுகளை பெற்றது, ஹவு அவங்க சொல்றது இதுதான், the representation of the non-human in literature அப்படின்னு சொல்றாங்க. இதை இலக்கியத்துல இவர்களை எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டுமே முன்னிறுத்தி அதை பார்த்ததுதான் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியா அந்த செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லும் போது மிக முக்கியமாக அவர்கள் பேசுறது அப்படின்னா, முதல்ல ஏதோ அதுக்குன்னு ஒரு சூழல் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட நம்ம கிட்ட பேசக்கூடிய நிறைய ஸ்காலர்ஸ் நீங்க பேசியிருக்கலாம், மாணவர்களுக்கு மத்தியில பேசியிருக்கும் போது அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, அந்த காலம் மாதிரி எல்லாம் இல்லப்பா, எல்லாமே மாறி போச்சு, இப்ப எல்லாமே நகரமயமாயிடுச்சு, நரகமயமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு நரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க. இங்கதான் மிக முக்கியமாக இந்த கோட்பாடு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழத்தை பெறுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தியரி கோட்பாட்டுல கிட்டத்தட்ட பின் அமைப்பியல் என்று சொல்லக்கூடிய அமைப்பியல் மற்றும் பின் அமைப்பியல் வாதமாக நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருதுகோள் என்ன, உங்க அனைவருக்கும் தெரியும். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்றால், இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு தான் அப்படின்னு, இட் இஸ் ஆல் கன்ஸ்ட்ரக்டட் என்று பேசுவார். கிட்டத்தட்ட 1960களில் இருந்து இந்த கோட்பாட்டினுடைய தாக்கம் அங்கிங்கனாதபடி எங்குமே பரவுச்சு அப்படின்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ரியாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இந்த ரியாலிட்டி என்று பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நாம் சொல்லால் கட்டியமைப்பது தான். அதனால there is nothing known as reality. It is all socially and linguistically constructed. உருவாக்கப்பட்டது தான், சமூகமாக உருவாக்கப்பட்டது. மொழி எப்படி கட்டமைக்கப்பட்டது, அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு கோட்பாடுகளும் வளர்ந்திருக்கு. உங்களுடைய பெண்ணிய கோட்பாடுகளும் அதன் அடிப்படையில தான் வளர்ந்திருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இந்த பின் அமைப்பியல் அல்லது இந்த அமைப்பியல் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு அடிநாதமாக விளங்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டட்னஸ இந்த ஈகோ கிரிட்டிக்ஸ் அவங்க தகர்க்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமா அதை எதிர்க்கிறாங்க. அதுதான் இந்த தியரியினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்று சொல்றோம். எல்லாமே கட்டமைக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அப்ப இயற்கையும் கட்டமைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை என்பது அது ஒரு உண்மையான பொருள் தான், அது உண்மையான ஒரு பொருள், அது இருக்கிறது தான், அது எக்ஸிஸ்ட் என்று பேசுகிறார். அப்போ அதை மொழியால் கட்டமைப்பது, மொழியால் சுட்டுவது என்பது வேறு, கட்டமைப்பது என்பது வேறு. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுனா பண்ணலாம். சோ இந்த கன்ஸ்ட்ரக்டட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு வாதத்தை இவர்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறார். அப்படி நிராகரிக்கும் போது இந்த 2வது வேவ், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுல அந்த கோட்பாடு ஆழமடையுதுன்னு அங்கதான் பேசுறேன். ஏன் ஆழமடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த முதல் வேவ், முதல் கட்டம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தாரோ மாதிரி அல்லது எமர்சன் மாதிரி, வேர்ட்ஸ்வர்த் மாதிரி இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது மனித வாழ்வே இல்லாத அந்த ஹேபிட்டாட் என்று சொல்லக்கூடிய மனித வாசனையே இல்லாத அந்த இயற்கைக்குள்ள தன்னை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போனாங்க. அது அப்படி அல்ல. இயற்கையில கிட்டத்தட்ட அவங்க ஒரு 4 பிரிவா பிரிக்கிறாங்க. ஏரியா 1, ஏரியா 2. ஏரியா 1 நமக்கு தெரியும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திணை பாகுபாடு தான். கிட்டத்தட்ட மலையா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், இல்ல வயலா இருக்கட்டும், இப்ப இதெல்லாம் திரிந்து வரக்கூடிய பாலையா இருக்கட்டும், இந்த லேண்ட்ஸ்கேப் என்று சொல்லக்கூடிய இதைத்தான் அவங்க ஏரியா 1 என்று சொல்றாங்க.
அத வில்டர்னஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அவர்கள் அழைக்கிறார்கள். வில்டர்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழ் அதை ஏரியா 1 என்று சொல்கிறார்கள். இந்த ஏரியா 2 என்று சொல்லக்கூடியது அதிலிருந்து சற்று மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அந்த வில்டர்னஸ் நம்ம கட்டமைக்கிறோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்னஸ் கட்டமைக்கும் போது அதை தகவமைக்கிறோம்னு சொல்றேன் நான். அப்படி பண்ணும்போதுதான் நமக்கு வந்து ஒரு அழகான மலைப்பகுதி இருக்கு. அதை கொஞ்சம் அழகுபடுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். அதுக்கடுத்து மூன்றாவதாக கண்ட்ரி சைடு என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு அப்பாற்பட்டு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு கண்ட்ரி சைடு என்று சொல்கிறார்கள். நாலாவதாக இதெல்லாம் இன்னைக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல எல்லா இடத்துலையும் எல்லா அர்பனைசேஷன் சாலைகள் இதெல்லாம் வரக்கூடிய அந்த பார்க் இதெல்லாம் ஏரியா 4 என்று அவர்கள் பிரிக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் இலக்கியத்துல எப்படி வந்திருக்கு? முதல்ல வெறும் இயற்கை எப்படி பதிவாயிருக்குங்கிறத பார்த்தாங்க. இரண்டாவது கட்டத்துல பேசும்போது அதை என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த நேச்சர் கல்ச்சர் என்று சொல்லுகிறாங்க. கட்டமைப்பது கல்ச்சர் அப்படி எடுத்துக்கணுங்க. வெறும் நம்ம பண்பாடு அப்படிங்கிற ஒரு பொதுவான ரீதியில் நம்ம எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சிக்கல் நமக்கு. அப்ப இந்த நேச்சர் கல்ச்சர் அப்படின்ற வரும்போதுதான் இந்த கோட்பாட்டை, இந்த ஈகோ கிரிட்டிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை பெண்ணியத்தோட அவங்க தொடர்பு படுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த ஈகோ ஃபெமினிசம் என்று சொல்லக்கூடியது, அதாவது இயற்கையை நேச்சர் கல்ச்சர் அப்படிங்கறத எப்படி பார்த்தாங்கன்னா, இயற்கையை பெண்ணாகவும் கல்ச்சரை ஆணாகவும் பார்த்தார்கள். அப்ப கிட்டத்தட்ட கல்ச்சர்ன்றது மேன் அப்படின்னு சொல்றதுதான். அப்ப மனிதன் தன்னுடைய வசதிக்காக இயற்கையை அழிக்கிறான். அப்ப எல்லாமே மனிதனுடைய பயன்பாட்டுக்காகத்தான் இயற்கை அப்படிங்கிற ஒரு கருத்தியல் அங்க உருவாகுது. அப்படிதான் வந்தது அப்படின்றதுதான். அது வந்து இலக்கியத்துல எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பாக்குறது. அப்படிதான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நேச்சர் கல்ச்சர் டைகாட்டமின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. தமிழ்ல அதனுடைய இருதுருவமா அதை பார்க்கக்கூடிய ஒரு இது. அதனாலதான் பைனரி ஆப்போசிஷன் என்று சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, பெண்ணிய கோட்பாட்டாளர்கள் இதை ஜெண்டர் அப்படிங்கிற அந்த பாலியல் பாகுபாட்டிற்காக இந்த ஈகோ கிரிட்டிசத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்றதுக்காக நான் சொல்லுவேன். அப்படிதான் இப்ப இதை அடிப்படையாக வைத்து அல்லது இதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி நிறைய இலக்கியங்கள் நம்மளுடைய ஆங்கில இலக்கியத்தில் வந்திருக்கு. அது தே ஆர் கான்சியஸ் ரெஸ்பான்ஸ் டு திஸ் தியரின்னு கூட சொல்லலாம். மார்கரெட் ஆட்வுட்னுடைய, கனடாவை சேர்ந்த மார்கரெட் ஆட்வுட்னுடைய மிக முக்கியமான ஒரு நாவலாக சர்ஃபேசிங் என்ற ஒரு நாவலை பேசுகிறார். அதெல்லாம் ஈகோ ஃபெமினிஸ்டுடைய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக பேசுகிறார். இது வரும்போது நம்ம 2வது பக்கத்துல அதுதான் முக்கியமா பேச போறோம். ஸோ இப்படிதான் அது வளர்ந்தது. இப்போ வளரும்போது இதுலயே மிக முக்கியமா 3வது வேவ். ஸோ இப்படி வரும்போது இயற்கையை மனிதன் அழிக்கிறான். அதே மாதிரிதான் இங்க பெண்ணையும் மனிதன் ஆண் தன்னுடைய வசதிக்காக வசப்படுத்துகிறான். அப்படி ஒரு பேரலல் என்று சொல்லக்கூடிய அந்த டைரக்ட் கனெக்ஷனை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஈகோ கிரிட்டிசம் என்பது பாலியல், அதாவது ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய தொடர்போட ஒரு அதனுடைய 2வது வேவ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3வது வேவ் இது எப்படி வளருது? இது வரைக்கும் அமெரிக்கா, இங்கிலாந்து அல்லது கனடா இதெல்லாம் ஆங்கிலத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய நாடு. இப்ப ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தின அந்த 3வது உலக நாடுகள், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல, அதுதான் இந்த தேர்ட் வேவ் ஈகோ கிரிட்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது கட்டம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் காமன்வெல்த் கண்ட்ரீஸ். இங்கிலாந்து வந்து அடிமைப்படுத்தின நாடுகள், கலோனியல் கண்ட்ரீஸ். இப்ப இங்க வந்து அவங்க எப்படியான ஒரு அந்த கோட்பாட்டை வளர்த்தாங்க, அது வந்து போஸ்ட் கலோனியல் ஈகோ கிரிட்டிசம் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் நம்ம அந்த தேர்ட் வேவ் என்று நம்ம எளிமையாக பொருள் கொள்ளலாம். அது கிட்டத்தட்ட 2004 இருந்து அதாவது 9-10 வரைக்கும் அதனுடைய ஒரு ஃபேஸாக அதை பார்க்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போஸ்ட் கலோனியல் பின் காலனிய கோட்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. அததான் அந்த ஈகோ கிரிட்டிசம், போஸ்ட் ஈகோ கிரிட்டிசம் என்று பேசுகிறார்கள். அதுல பேசக்கூடியதான் இந்த இந்தியாவில் எழுதப்படக்கூடிய, ஆங்கிலத்தில் எழுதப்படக்கூடிய இலக்கியங்கள். அமிதாவ் கோஷனுடைய ஹங்கிரி டைட்
அப்படிங்கிற மிக முக்கியமான நாவல். அது வந்து 2004 எழுதப்பட்ட ஒரு நாவல். அங்க சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காளத்துல பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அங்க எப்படி இந்த டூரிசம், இந்த வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், அதை பற்றியான ஒரு விமர்சனங்கள், அந்த இலக்கியத்தை பற்றியான ஒரு பதிவுகள், அதை பற்றியான மறுவாசிப்புகள், இதெல்லாம் வரும்போதுதான் அதை தேர்ட் வேவ் ஆஃப் ஈகோ லிட்டரேச்சர் அல்லது ஈகோ கிரிட்டிசிசம் என்று சொல்ல முடியும். ரொம்ப சுருக்கமாக பேசுறேன், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. அடுத்தது எனக்கு நான் முக்கியமா கருதுறது 2வது பாகம் தான். அடுத்து 4th வேவ் என்று பேசக்கூடியது தான் 2 முக்கியமான விஷயங்கள் வருது. இண்டிஜினஸ், ஏன்னா போஸ்ட் கலோனியல் என்பது வேற, இண்டிஜினஸ் என்பது வேற. இங்கிலாந்தினால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகள்ல ஆங்கிலத்தினுடைய தாக்கத்தினால வரக்கூடிய இலக்கியம் அப்படிங்கிறது தான் போஸ்ட் கலோனியல். ஆனா ஆங்கிலத்தினுடைய தாக்கத்தின் கீழ் வராத இலக்கியங்கள் என்று ஜப்பானிய இலக்கியத்தை சொல்லலாம், சீன இலக்கியத்தை பேசுகிறார்கள், நேட்டிவ் அமெரிக்கன் லிட்டரேச்சர் என்று அதை பேசுகிறார்கள். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இண்டிஜினஸ் லிட்டரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுலதான் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எந்த விதமான ஒரு கொண்டு கூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த இண்டிஜினஸ் லிட்டரேச்சர்ல தான் இவங்களுடைய ஈகோ கிரிட்டிசம் அப்படிங்கிற அந்த தியரி ஒரு கோட்பாடாக வளர்வதற்கு முன்னாடியே அதற்கான அத்தனை ஸ்கோப் சாத்தியமும் இந்த இலக்கியத்திலேயே இருக்கிறது. அதுல மிக முக்கியமானதுதான் இங்க திணை. அப்படிங்கிற மிக முக்கியமானது திணை. அது அல்லாமல் பல விஷயங்கள் இருக்கு, அதுதான் நம்ம பேசுறோம். நவீன தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், நேற்றுக்கு ஐயா சொன்ன சோதர்மன் மாதிரி இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம், அல்லது இன்னைக்கு கன்னடத்துல இருக்கக்கூடிய SL பைரப்பாவா இருக்கட்டும், அல்லது கேரள இலக்கியத்துல பேசக்கூடிய பெஞ்சமின் மாதிரியான ஆட்கள், அவர்கள் ஓவி விஜயன் மாதிரியான ஆட்கள், மேஜிக்கல் ரியலிஸ்ட் இங்க பயன்படுத்துறாங்கிற மாதிரியான விஷயங்களை கட்டாயமா போஸ்ட் கலோனியல் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கட்டத்தின் கீழ் நம்ம கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நாங்க பேசுவோம். அதனால இந்த 3வது மிக முக்கியமான விஷயத்தை தவிர 4வது இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் தான் அந்த இண்டிஜினஸ். இண்டிஜினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் அல்லது ஆதி விஷயங்களை யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள், அந்த இலக்கியத்தினுடைய பதிவுகளை இன்னைக்கு பேசுறதன் மூலமா தான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக போஸ்ட் ஹியூமனிசம் என்று பேசுகிறார்கள். அந்த போஸ்ட் ஹியூமன் என்பது ரொம்ப அடிப்படையா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மனுஷனுக்கு நம்ம ஔவையார் பேசுறதும் கூன்குரு மனிதனாய் பிறத்தலருது மானுடனாய் பிறத்தலருது, அதுலயும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனிடம் அரிது அப்படிங்கிறத நம்ம மறுவாசிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு டெக்னாலஜி அதெல்லாம் வந்த பிறகு போஸ்ட் ஹியூமனிசம் அப்படிங்கிறதுல பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்காக மனிதன் வந்து எல்லா ஜீவராசிகளையும் விட மிக உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்திருக்கு. அந்த பின்னடைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனுஷன் வந்து மற்ற ஜீவராசிகளோட சேர்ந்து அதுவும் ஒரு ஜீவராசி, அதுவும் ஒரு ஸ்பீஷீஸ், அவ்வளவுதானே ஒழிய இன்னைக்கு மனிதனுக்கு வந்து அவனால சிந்திக்க முடியும். அதை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு டெக்னாலஜில நம்ம இமெயிலுக்கு ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ் கொடுக்குறோம், எஸ்எம்எஸ்லயும் நம்ம ஒரு வார்த்தையை டைப் பண்ண போதே என்ன வார்த்தை சொல்லுது அது சொல்லுது, ரிப்ளையும் பேசுது. இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த ஈகாலஜிக்குள்ள கொண்டு வர முடியும். அப்ப அந்த போஸ்ட் ஹியூமனிஸ்டுக்குள்ள கொண்டு வரும்போது அது தத்துவார்த்த ரீதியாகவும் கொண்டு வர முடியும். ரொம்ப ரொம்ப ஜனநாயகம்னு சொல்லக்கூடியது, அது எப்படின்னா ரொம்ப மக்களுக்கு பாப்புலர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுல கொண்டு போகணும். அப்படியும் கொண்டு போகணும். இந்த பாப்புலர்னு பேசுறதுலதான் இந்த செல்போன், அந்த டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோ இதெல்லாம் வரும். ஆனா இந்த கிரிட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய தத்துவார்த்த ரீதியாக பேசும்பொழுதுதான் போஸ்ட் ஹியூமனிசத்தை நம்ம எப்படி பேசுறோம்னா, கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுல இருந்து ரினைசன்ஸ்க்கு அப்புறம் மறுமலர்ச்சி என்ற ஒரு இயக்கத்துக்கு அப்புறம் அதுல இருந்து வந்த பிறகு நமக்கு பார்த்த அந்த மேற்கத்திய இலக்கிய தாக்கத்துல பாத்தீங்கன்னா, மனிதன் என்பவன் பகுத்தறிவினால் மற்றவனை விட உயர்ந்தவங்க அப்படின்னு பேசுறத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எக்ஸ்க்ளூசிவ் மேன் பீயிங் அன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது இங்க
தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம மனிதனைக்குள்ளேயே எப்படி கொண்டு போய் முடியும். அந்த மாதிரி பண்றதன் மூலமாக தான் நம்மளுடைய விலங்குகளா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது. மனிதன் தான் இதை கட்டமைக்கணும், மனிதன் தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்த தகர்க்கிறாங்க. அதனாலதான் இது பின் அப்படின்ற இந்த போஸ்ட் ஹியூமனிஸ்ட் லிட்டரேச்சருக்குள்ள இந்த இலக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் நிறைய பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து பார்க்கும்போது நம்ம ஸ்பீக்கிங் அனிமல்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரியான விஷயங்கள். அப்படிதான் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களா இருக்கட்டும், நம்ம கார்சியா மார்க்கஸ் இந்த 100 Years of Solitudeல தொடங்கி மற்ற லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களா இருக்கட்டும், இங்க கன்னடம், ஏன் கிரீஷ் கர்ணன் ஆய்வு செய்த ஹயவதனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு குதிரை பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு அனிமேஸ் என்று சொல்லக்கூடிய கார்ட்டூன், ஜாப்பனீஸ்ல பேசக்கூடிய மேங்கா என்ற அந்த கார்ட்டூனா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயும் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஏதோ மனிதனுக்கு இது பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மனிதனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது பாப்புலர் இருக்கு. ஆனா அதே ஒரு பிலாசபியா பேசும்போது அதுல இந்த ஈகோ லிட்டரேச்சரை பேசுறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்து மிக முக்கியமா ரெண்டாவது நம்ம பேசணும் அப்படின்னா, ரெண்டாவது முக்கியமானது, நமக்கு டைம் போயிட்டே இருக்கு, 6:22 ஆயிடுச்சு. நமக்கு இன்னொரு 10-15 நிமிடங்கள் கிடைக்குங்களா ஐயா? போதிய நேரம் நீங்க எடுத்துக்கலாம் ஐயா, உங்களுக்கு தேவையான நேரம் நீங்க நேரம் எடுத்து எவ்வளவு முடியுமோ பேசுங்க சார், நேரம் எடுத்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொறுமைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னா ரொம்ப கோட்பாடை பத்தி பேசக்கூடாது. ரைட், மிக முக்கியமாக இது வந்து ஒரு பதிவு தானே, இது ஒரு முழுமையான பதிவாக கிடைத்தால் தானே சிறப்பா இருக்கும். அதனால ஒண்ணும் மீண்டும் நன்றி. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பாகமாக நாம் பேசுறது வந்து கோட்பாடுங்கிற ரீதியில அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி வளர்ந்துருக்கு இது வரைக்கும். அது இதோட இன்னும் முடியல, இன்னும் நிறைய சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா அதை வளர்ப்பதற்கு வந்து நாம மாணவர்கள் தான் அத ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், நம்ம இலக்கியத்துல இருந்து அதை எடுக்கணும். அதுதான் நான் ஐயா தியோடர் பாஸ்கருடைய உரையில இருந்து நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய 2வது உரையாக. அவருக்கு எனக்கு எந்த விதத்திலையும் ஈடு சொல்லவே முடியாது. அவர் ஒரு செயல்பாட்டாளர், அவர் ஒரு கோட்பாட்டாளர். நான் வந்து வெறும் கல்வி சூழல்ல இருந்து மட்டும்தான் அதை பார்க்கிறேன். இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த பணி என்பதை ஆசிரியர்களாகிய நாங்களும், மாணவர்களை இங்கே நீங்களும் எப்படி எடுத்து சொல்ல முடியும், ரீசர்ச்ல அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் 2வதா மிக முக்கியமான ஒரு விஷயமா பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4வது 4th வேவ் என்று சொல்லக்கூடிய அந்த 4th வேவ் ஆஃப் ஈகோ கிரிட்டிசம், அது கிட்டத்தட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது அதுலயே பிலிம்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள், அதனால ஈகோ சினிமா என்றதையும் பேசுறாங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அதிகமா பேசக்கூடிய காஸ்ட், சாதி, அதையும் ஈகோ காஸ்டிசம் என்று அதையும் பேசுறாங்க. இப்ப இதனுடைய பதிவுகளை நம்மளுடைய தற்கால இலக்கியத்துல இருக்கு, சமகால இலக்கியம், தற்காலம்ன்றத விட சமகால இலக்கியம்னு எடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டெம்பரரி லிட்டரேச்சர், அதுல இருந்து நாம எப்படி நாம வந்து இந்த ஈகோ கிரிட்டிசம், அந்த திறனாய்வு இதை வந்து எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கின்றன அப்படிங்கிறத நான் வந்து கோடிட்டு மட்டும் காட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு நான் படிக்காத, நான் சொல்லாத பல புத்தகங்கள் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அப்ப நீங்க வாசித்த அந்த புத்தகங்களை உங்களுடைய ஆய்வுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நான் சொன்னக்கூடிய, நான் இதுவரைக்கும் பேசிய அந்த தியரிக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த தியரியே இன்னும் இம்ப்ரவைஸ் ஆகும். அதுதான் இன்னமும் நம்ம கல்வி சூழல்ல நடக்காம இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யறேன். ஏதோ தியரி என்பதை எப்படி பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்காட்ஸ்லாவிக் அப்படின்னு ஒருத்தர் அல்லது கிளாட்ஃபெல்டி இவர் ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டார். அப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த டெஃபினிஷனை எப்படியாவது நாம படித்த புத்தகத்தோட கொண்டு போய் தொடர்பு படுத்திடணும். தமிழ்ல ரொம்ப நகைச்சுவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம செருப்புக்கு வந்து செருப்பை காலுக்கு ஏத்த மாதிரி வாங்கணும். ஆனா நம்ம செருப்பையோ அல்லது காலணியோ முதல்ல வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காலை வெட்டிக்கணும்னு பாக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம வருத்தத்தோட பதிவு செய்யறோம்.
அப்படிதான் இந்த ஆய்வு நடக்கிறத நாம தவிர்க்கணும். அதற்கான சாத்தியம் இங்க நம்ம இலக்கியத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத கோடிட்டு காட்டணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ முதல்ல எடுக்கும்போது நம்மளுடைய தமிழ் நம்ம அனைவருடைய தாய்மொழியாகவும் விருப்ப மொழியாகவும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம், அதனுடைய பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி செல்லக்கூடியது. அதனுடைய பழமையை பத்தி ரொம்ப எக்ஸாக்டா பேச வேண்டாம், இருந்தாலும் நமக்கு தெரியும். இந்த சங்க இலக்கியத்துல இயற்கை பற்றியான பதிவுகள் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும்? இத வந்து இந்த கோட்பாடு, இந்த திணை அப்படிங்கிறத ஒரு ஈகோ கான்செப்டா பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் படித்த சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில முனைவர் ஐயா என்னுடைய ஆசானுமான நிர்மல் செல்வமணி, பேராசிரியர் நிர்மல் செல்வமணியுடைய தலைமையில அது ஒரு ஈகோ ஸ்டடிஸ் அப்படின்னு அந்த ஸ்டடிஸ் சர்க்கிள் இருக்கு. அது ஏற்கனவே அமெரிக்கால நான் சொன்ன மாதிரி ஆஸ்லே, அசோசியேஷன் ஆஃப் த ஸ்டடீஸ் ஃபார் லிட்டரேச்சர் அண்ட் என்வாயன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆஸ்லே மாதிரியான அதனுடைய ஒரு நீட்சியாக இங்க அவங்க ஈகோ ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு வைத்து இங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆனா இதெல்லாம் எப்படின்னா வெறும் கோட்பாட்டை அடிப்படையாக மட்டுமே வைப்பதை விட நம்மளுடைய இலக்கியத்தினுடைய பதிவுகளை எப்படி செய்யலாம், அதுல நான் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வது, நேற்று ஐயா முதல்ல கோடிட்டு மட்டும் காட்டினாங்க. ஆனா நான் வந்து அதை பத்தி ஒரு 2 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் 2 அறிஞர்களை பத்தி எடுக்கலாம். 2 எழுத்தாளர் மிக முக்கியமாக அவர் சொன்னது அப்படின்னா பெருமாள் முருகன் ஐயாவுடைய குளமதாரி இந்த மாதிரி நாவல். இன்னைக்கு வந்து எல்லாரும் மாதுர்பாகனை மட்டும் பேசுறாங்க, இந்த அரசியல் ரீதியில அதை பத்தி பேசுறாங்க. ஆனா மாதுர்பாகன்லயே பேசப்படாத பல விஷயங்கள் இருக்கு. அந்த பூவரச மரத்தை பத்தி, பூவரச இலைய பத்தி, அங்க இருக்கக்கூடிய பதிவுகளை பத்தி நாம எப்படி பேச முடியும்? கிட்டத்தட்ட ஆங்கில இலக்கியத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிங் லியர் அப்படின்ற ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு டிராமா. அதை எல்லாரும் ஒரு டிராஜடி, ஒரு துன்பியல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய 3 மகளுக்கு யாருக்கு அதிகமா தன் மேல பாசம் இருக்குங்கிறத அடிப்படையாக வைத்து தன்னுடைய கிங்டம், தன்னுடைய ராஜ்யத்தை பகிர்ந்து கொடுத்தவர் அப்படின்னு சொல்லும்போது நாம அப்படிதான் பார்க்கிறோம். அதை கிட்டத்தட்ட அதுல என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி வாசிப்புகள்ல இருந்து நாம விடுபட வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு. ஏன் அப்படின்னா அது அப்படியே கதை அப்படியே அந்த கதையாடல் இருந்தா கூட அதே மாதிரிதான் நான் பெருமாள் முருகனுக்கும் பேச வருகிறேன், அல்லது சோதர்மனுடைய பூகைக்கும் வரும். அப்படி பேசும்போது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செட்டிங், புற உலகம், அது ஏதோ ஒரு பின்னணிக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது. ஏதோ ஒரு நாவல் பத்தி பேசும்போது அந்த காட்சியில ஒரு நாடகத்தை பத்தி சொல்லும் போது அந்த காட்சிக்கான ஒரு மெருகூட்டுறதுக்காக அல்லது சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக மட்டுமே இயற்கையை பற்றியான ஒரு வர்ணனை அவசியம் அப்படிங்கிறது தான் மரபு ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. ஆனா அத வந்து ஒரு விழிப்பு நிலையில தான் அது இருக்கு. அதை நம்ம மையத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்படி கொண்டு வரும்போது அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, அந்த பிரதிய நாம வந்து எப்படியும் இன்சைட் அவுட் தலைகீழாக மாற்றி படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவா இங்க நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு கிங்லியர் ஷேக்ஸ்பியருடைய ரீடிங் வந்து சொல்றாங்க, அந்த ஸ்டாம், அங்க வீசக்கூடிய புயல் வந்து அது வந்து ஏதோ உளவியல் ரீதியாக அவர் ஏற்படுத்த சிக்கல், அதனுடைய குறியீடாக அதை பயன்படுத்தினாங்கன்னு சொல்றத அவங்க மறுதளிக்கிறாங்க. யாரு இன்னைக்கு சூழலியல் திறனாய்வு செய்யக்கூடிய ஈக்கோலாஜிக்கல் ரீடிங் அதை பண்றவங்க அதை மறுதளிக்கிறாங்க. அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாமும் அதே தான். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற, ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு மன்னன் தன்னுடைய லேண்ட்ஸ்கேப், தன்னுடைய மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை எப்படி வச்சிருப்பார் அப்படிங்கறத பத்தியான ஒரு பதிவாகத்தான் அந்த நாடகத்தை பார்க்கிறாங்க. அப்போ வெறும் செட்டிங், ஒரு சூழல் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு செட்டிங்கா பார்க்கறத விட அதுதான் அந்த நூலுடைய மையமாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அதை பற்றியான புரிதல், ஆழமான புரிதல். நேற்று யோக பாஸ்கரையா சொல்லும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை செய்தார். அது என்ன அப்படின்னா கூட்டங்குளத்துல ஏற்பட்ட அந்த மக்களுக்கு பற்றியான மக்கள் மத்தியில அந்த சூழல் பற்றியான ஒரு விழிப்புணர்வு தமிழில வழங்கப்பட்ட அந்த இலக்கியத்தின் மட்டும் லிட்ரேச்சர், அந்த டாக்குமெண்டேஷன் மூலமா தான் நடந்தது. கேரளத்துல அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா அதை பற்றி அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது.
அப்போ கல்வி சூழல்ல இருக்கக்கூடிய நாம, ஆசிரியர்களா இருக்கக்கூடிய நாங்களா இருக்கட்டும், மாணவர்களா நீங்களா இருக்கட்டும், அதை ஏதோ ஒரு அசைன்மெண்டா செய்யாம அதை மறுவாசிப்பு செய்யும் பொழுது அதுக்கு ஒரு ஸ்கோப் நம்ம லிட்டரேச்சர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல மிக முக்கியமா அடுத்தத பேசுறத இந்த பூவரச இலை வெறும் மாதృபாகன்ல வெறும் ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு இதுல இருதுருவ அரசியல்ல இவங்க வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஏற்பட்ட ஒரு இதுக்குள்ள பேசி அது தீர்க்கறதுல வந்து எந்த அர்த்தமுமே இல்லை. என்ன சொல்ல போனா என்னோட நண்பரும் கூட அவரு நாங்க மாநில கல்லூரியில ஒன்றா பணியாற்றி இருக்கிறோம். அவருமே அதை விரும்புவதில்லை. அதுதான் எழுத்தாளருமே அதை விரும்புவதில்லை. அதுல பல விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை பற்றியான விஷயங்களை அதை பார்க்க வேண்டும். அதை விட மிக முக்கியமானது அங்க அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பற்றியான பதிவு, அந்த ஆடுகளை பற்றியான அந்த இதுல கோலமாதாரியில ஆடுகளை பற்றியான ஒரு பதிவு ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு அவரு ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த பூனாச்சி என்ற நாவல்ல அந்த பூனாச்சி பற்றியான விஷயங்கள் அது வெறும் சிம்பாலிக்கா மட்டும் பார்க்காம நம்ம ஒரு ஆக்சுவல் அனிமலா எப்படி எடுத்து அதை பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் அதுக்கான சாத்தியக்குறை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரிதான் இந்த சாதி அடிப்படையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட தலித் இலக்கியம் ஒரு நல்ல ஒரு இயக்கமாக வந்து அந்த இலக்கியம் வந்திருக்கு. ஆனால் கல்வி சூழல்ல ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அது என்னவாக மாறிவிட்டது ஆராய்ச்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க we are oppressed, suppressed and depressed. அந்த இலக்கியத்துக்குள்ள போய் அந்த நூலை படிக்காமலேயே அல்லது அந்த நூலை படித்தும் ஒரு ரெடிமேட் கன்க்ளூஷன்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது முடிவுகளுடன் ஆராய்ச்சி செய்யக்கூடிய போக்கு இன்னைக்கு இருக்கு. வித் கன்க்ளூஷன்ஸ் போறது, முடிவுகளை நோக்கி போறதுதான் உண்மையான ஆய்வா இருக்குமே முடிய முடிவுகளுடன் ஒரு ஆராய்ச்சி செய்யறது வந்து சரியா அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்ப சோதர்மனை வந்து அல்லது பூமணி இவர்கள் எழுதக்கூடிய இலக்கியத்தை எல்லாம் அல்லது இமயம் எழுதக்கூடிய இலக்கியத்தை எல்லாம் வெறும் தலித் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள சுருக்கி அதை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதுல இருந்து நாம நீங்கணும். அதுலதான் மிக முக்கியமான 2 நூலை குறிப்பிட விரும்புறேன். சோதர்மனுடைய சூழ் அப்படிங்கிற நூலா இருக்கட்டும், அடுத்தது அவருடைய கூகை, மிக பிரசித்தி பெற்ற அந்த கூகை அப்படிங்கிற நாவலா இருக்கட்டும். அப்ப அந்த கூகை என்று அவுல் அப்படின்னு சொல்றாங்க, ஆந்தைன்னு சொல்றாங்க, கோட்டான்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூகை பற்றியான பதிவுகள் இந்த இலக்கிய இந்த நூல்கள்ல இந்த நாவல்ல எப்படி இருக்கு? இத வெறும் நேற்றுக்கு அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மஞ்சக்குருவி வந்து உட்கார்ந்ததுங்கிற அளவுக்கு அதை பேசல. கிட்டத்தட்ட அந்த கூகை நீக்கிட்டீங்கன்னா அந்த நாவலுடைய கதை என்பது ஒரு வெறுமையாகிவிடும். அது ஒரு எம்டினஸ், இட் பிகம்ஸ் அ வாய்ட் என்று சொல்வார்கள் இங்கிலீஷ்ல. அது சூன்யமாகிவிடும். அப்ப கூகை என்பதை அவர் ஏதோ ஒரு கதாபாத்திரமாக மட்டுமல்ல, அந்த கதையினுடைய அடிநாதமாகவே பார்க்கிறார். இதை நான் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இணைஞ்சிருக்கலாம், பேராசிரியர்கள் இணைஞ்சிருக்கலாம். அந்த வெசெக்ஸ் நாவல்ஸ் என்று நம்ம பேசக்கூடிய தாமஸ் ஹார்டி, அவர் வந்து வெசெக்ஸ் என்ற அந்த ரீஜனை பத்தி பேசுறாரு. அந்த ரீஜன்ல ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் என்ற ஆங்கில இலக்கிய ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட மிக பிரசித்தி பெற்ற ஒரு நாவல். அதுல எக்டன் ஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த ரீஜன், அந்த பகுதி என்பது அந்த நாவலுடைய ஒரு கதாபாத்திரமாகவே மாறிவிடுது. இப்ப கிட்டத்தட்ட அதனுடைய பதிவு அதே மாதிரியான பதிவுகள் நம்மளுடைய தமிழ் சமகால தமிழ் இலக்கியத்திலும் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் அந்த கூகை அப்படிங்கிறது. அதுல மிக முக்கியமா பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வந்து அந்த லேண்டட் பீப்புள், இடைசாதியினர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய லேண்டு, அவர்களுக்கு வந்து உழைக்கும் வர்க்கத்திற்கு அந்த லேண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் வாசிப்பாக மட்டுமே அது நின்று விடுகிறது. அதை தாண்டி அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் போலீஸ்ல இருந்து தப்பிக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ வந்து ஒரு மரத்துல அவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த காகம் வந்து பார்க்க அவர்களுடைய கண்களை போய் கொத்துது. மிக முக்கியமான ஒரு காட்சி அந்த கூகையில பார்த்தீங்கன்னா. இப்போ இப்படிப்பட்ட பதிவுகளை நாம எப்படி நம்மளுடைய மறுவாசிப்பில் ஒரு சூழலியல் வாதத்தோடு இணைத்து பேச முடியும்? அதை விட மிக முக்கியமானதுங்க, அங்க நடராஜ ஐயர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்காரு.
அந்த நடராஜ ஐயர் தான் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்களுக்கு தன்னுடைய லேண்ட், தன்னுடைய வயல் நிலத்தை எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. பட் அந்த ஒரு நிகழ்வை நாம எப்படி பார்க்கிறோம்? கேன் யூ டிரான்செண்ட் த காஸ்ட்? அது சாதிக்கு அப்பாற்பட்டதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அந்த நாவலுடைய எண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது அரசியல் ரீதியாக எல்லாருமே மைக்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் தன்னுடைய நிலத்தையும் இழந்து விடுகிறார்கள், தன்னுடைய தொழிலையும் இழந்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தொண்டர்களாக பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஆசைப்பட்டு போகிறார்கள் அப்படிங்கிறது முடியும். அப்ப கிட்டத்தட்ட இந்த ஈகோ கிரிட்டிக்கல் ரீடிங்ல இந்த நேச்சரையும் கல்ச்சரையும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு இலக்கியத்துக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த கோட்பாட்டுக்கு எந்த அளவுக்கு இது ஒட்டி போகும், எப்படி நம்ம இந்த கோட்பாட்டிலிருந்து விலகும் பொழுது அல்லது இந்த கோட்பாட்டை விலகுன்னு சொல்றத இந்த கோட்பாட்டை எக்ஸ்பேண்ட் விரிவடைய செய்வதற்கான சாத்தியக்குறு இந்த நூல்களில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கணும். அதே மாதிரிதான் அடுத்ததான் நான் மிக முக்கியமா எடுக்க போறது கன்னடத்தில் இருக்கக்கூடிய SL பைரப்பா, மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். நான் அண்மையில அவருடைய இதெல்லாம் அவருடைய தமிழை தவிர இந்த எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட மலையாளமாக இருக்கட்டும், கன்னடம் எல்லாமே நான் ஆங்கில மொழிபெயர்ப்புல தான் படித்தேன். அதனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னு சொல்றதை விட நான் இனிமே ஐ எம் ரீடிங் லிட்டரேச்சர்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்குள்ள, ஏன்னா இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தேக்கம் வந்துருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா. அப்படின்னா நான் முக்கியமா ஒரு விஷயத்த என்ன பேசுறேன்னா, ஆர்ஃபண்ட் அப்படின்னு ஒரு நாவல். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஃபோக் டேல், ஒரு ஃபோக் சாங், கன்னடத்துல இருக்கக்கூடிய திராவிடியன் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கன்னட மாநிலத்துல, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அந்த கவ் சாங் அல்லது த சாங் ஆஃப் அ கவ் அப்படிங்கிறத ஒரு இதா படிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கதை, ஒரு சின்ன கதை தான் பாத்தீங்கன்னா. அந்த கதை எப்படி இருக்கு, அதை வந்து ஒரு சூழலியல் நம்ம எப்படி மறுவாசிப்பு செய்வதற்கான சாத்தியம் இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கதை இப்படிதான் போகுது. அந்த பாட்டை தயவுசெய்து மன்னிக்கணும், எனக்கு கன்னடம் தெரியல, இருந்தாலும் அந்த டிரான்ஸ்லேஷன்ல படிச்சதுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். அந்த பாட்டு எப்படி போகுது. புண்ணியகோடி கலிங்க கவுடா அப்படிங்கிற கலினஹல்லி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல புண்ணியகோடி அப்படிங்கிற ஒரு மாடு இருக்கு, பசுமாடு. தன்னுடைய கன்றுகளை நினைத்துக் கொண்டு அருணாகிரி அப்படிங்கிற ஒரு மலை பக்கமா போகுது. அதை நினைத்து கொண்டு போகும்போது அதை அடிப்பதற்கு ஒரு புலி வருகிறது. கிட்டத்தட்ட நம்ம பஞ்சதந்திர கதைகள் மாதிரி எடுத்துக்கலாம். புலி வருகிறது. அந்த புலி இந்த பசுவை பார்த்து சொல்கிறது, ஆஹா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தீனி இன்னைக்கு கிடைச்சிருக்கு, இறை கிடைச்சிருக்கு. அப்ப என்ன சொல்லுது, இந்த பசு புலியிடம் சொல்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்னா, ஐயா புலி, நான் உனக்கு உணவாகத்துல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனா என்ன நம்பி என்னுடைய குட்டிகள்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. புலி சரி உண்மையாலுமே வந்துட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுது. தன்னுடைய குட்டிகள்கிட்ட வந்து அந்த கன்று, அந்த பசு என்னை வந்து ஒரு புலி அடிக்க போது, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் போறேன், நீதான் இங்க வந்துட்டு இனிமே அந்த புலியினால போக முடியாது அப்படின்னு அந்த கன்றுகள் அவங்களோட பேசுற மாதிரியும் இல்ல, நான் ட்ரூத், எனக்கு என்ன பொறுத்தவரை நான் கொடுத்த வாக்கு தான் எனக்கு முக்கியம், உண்மைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மீண்டும் தன்னுடைய அந்த மலைக்கே போய் அந்த புலியினுடைய குகைக்குள்ள என்னை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரியும், அந்த உண்மையை பார்த்து புலி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து என்னுடைய எல்டர் சிஸ்டர், என்னுடைய அக்காவுக்கு சமம், நான் உன்னை கொல்ல மாட்டேன், அதனால இதுவரைக்கும் நான் பண்ணதுக்கு பிராயச்சித்தமாக இந்த மலையில இருந்து விழுந்து நான் செத்துறேன்னு சொல்லிட்டு அது செத்துட்டதாகவும், மீண்டும் அந்த பசு, புண்ணியகோடியான அந்த பசு என்பது தன்னுடைய கௌஷெட், தன்னுடைய வீட்டுக்கே வந்து தன்னுடைய கன்றுகளுடன் சிவனுடைய அருளால புலிக்கு மோட்சமும் எனக்கு உயிரும் கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி அந்த சாங் முடியுது. அதுதான் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு கன்னடத்துல 5ஆம் வகுப்பு மாணவர்கள் முதற்கண்டு அந்த ஒரு பாட்டை படிக்கிறாங்க. இந்த பாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆர்ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நாவலை மிக அற்புதமாக எழுதி, அதுல கடைசியாக அவர் என்ன பேசுறாருன்னா, நம்மளுடைய டெய்ரி இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பால் தொழில், அதுல அந்த கலிங்க கவுடா அப்படிங்கிற அவருடைய பையன், அவருடைய பேரன், அவங்களுடைய சந்ததியர்
தன்னுடைய தாத்தாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை எடுக்கிறாங்க. அந்த கவுஸ் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாடுகளை அவங்க தன்னுடைய செல்வ வளத்துக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போதுதான் மெஷின் இயந்திரத்தை வச்சு மாட்டு பாலை கறக்கிறதும் சரி, அந்த வயதான மாடுகளை இறைச்சிக்காக இரக்கமின்றி விற்பத விஷயங்களை உள்ளிட்டு ரொம்ப அற்புதமான அந்த ஜெனரேஷன் ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த தொழில்துறையினால வரக்கூடிய டெக்னாலஜினால வரக்கூடிய மாற்றங்கள், அதனால இந்த சூழலுக்கு, இந்த கிராமத்துக்கு, நம்மளுடைய ஏழ்மைக்கு ரொம்ப மிக முக்கியமான நேற்றுக்கு தியோடர் பாஸ்கரையும் அதை பத்தி பேசினாங்க. சூழலில் இருக்கும் ஏழ்மைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. அப்ப இந்த இலக்கியத்தை அந்த சூழலியல் அடிப்படையில் நான் வரிவாசிப்பு செய்யும் பொழுது நம்மளுடைய ஆய்வுக்கு ஒரு உன்னதம் கிடைக்கிறது. உன்னதம் என்று நான் பேசக்கூடியது ஒரு ரெலவென்ஸ். அதுதான் நான் உன்னதம்னு பேசுறேன். ஏதோ நொபிலிட்டி, ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னு பேசுறதுல அதனுடைய ரெலவென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்று சொல்வதை விட பிரச்சனைக்கான ஒரு ரெஸ்பான்ஸ், இப்படியாக நம்முடைய ஆய்வுகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய இலக்கியத்தில் மலிந்து கிடைக்குது. அதே மாதிரிதான் மலையாளத்துல ஆடு ஜீவிதம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட் டேஸ், பென்யமின், அத ஜோசப் கோயப்பிள்ளி அப்படிங்கிறவர் தமிழ்ல இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து பெங்குயின் புக்ஸ் வந்திருக்கு. அதுல எல்லாரும் பேசக்கூடியது என்ன அப்படின்னா மைக்ரேஷன் ஸ்டடீஸ். இங்க இருந்து அரபு உலகத்துக்கு பாஸ்போர்ட் அல்லது விசா கிடைச்சு போறாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல், அதுல ஏமாற்றப்பட்டு வெறும் ஒட்டகம் மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, அதுல ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பத்தி பேசுறது தான் அப்படிங்கிறத பென்யமின் நூல் பேசுதுங்கிறது ஒரு மேம்போக்கான ஒரு ஆய்வாகத்தான் இருக்கும். ஆனா அதுல மிக முக்கியமா நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பென்யமின் அந்த நஜீப் என்றக்கூடிய அந்த கதாபாத்திரம், அவர்தான் அந்த என்னுடைய கதாபாத்திரம். அது ஒரு கிட்டத்தட்ட மெமோயர் ஸ்டடீஸ் சொல்லக்கூடிய. இப்ப அந்த கதாபாத்திரம் அந்த பாலைவனத்துல எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அந்த தனிமைக்கு அவருக்கு அந்த ஆடுகள் எந்த அளவுக்கு அந்த தனிமையை போக்குவதற்கான ஒரு மீன்ஸ், ஒரு கருவியாக, தன்னை தன்னுடைய குழந்தையாக பாவிக்கக்கூடிய அந்த ஆடுகளோட அவர் பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அந்த காட்சிகள், அதை பற்றியான விஷயங்களை பேசும்போது நமக்கு கிட்டத்தட்ட அந்த கூலமாதாரி பற்றியான அப்ப அந்த அனிமல் ஸ்டடிஸ், அந்த நான் ஹியூமன் அப்படிங்கிறது ஏதோ ஹியூமனுக்கு, அதாவது மனிதனுக்கு ஒரு படி கீழ் என்றக்கூடிய அந்த படிநிலை இல்லாமல் ஒரு சமநிலையில நான் ஹியூமன் அண்ட் ஹியூமன் அப்படிங்கிறதும் ஒரே சமநிலையில இருக்கக்கூடியதுதான். ஏதோ இவருக்கெல்லாம் நான் ஹியூமன் அப்படிங்கிறது மனிதனுக்காக, மனிதர் அல்லாத ஜீவிகள் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தமைப்புக்கு, கருத்தியலுக்கு எதிராக வரக்கூடிய இந்த போஸ்ட் ஹியூமனிஸ்ட் டெண்டன்சிஸ் என்று சொல்லக்கூடிய அதற்கான ரெஸ்பான்ஸ், அதற்கான பதிவுகள் இந்த இலக்கியங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அந்த கோட் டேஸ் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். அது மாதிரி நம்ம ஓவி விஜயன் இதை பத்தி பேசும்போதும் அதுல பல விஷயங்களை பேச முடியும். இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் காஷக், இந்த இதிகாசம் சொல்லுகிற இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் காஷக். அப்போ இந்த மாதிரி பல இலக்கியங்களை நாம தமிழ் இலக்கியமா இருக்கட்டும் சரி, பிற இந்திய இலக்கியங்கள் தமிழ்ல அல்லது ஆங்கிலத்தின் மூலமாக மொழிபெயர்க்கும் பொழுது அந்த நூல்களை நாம எடுத்து வெறும் ஏற்கனவே மேலை நாட்டு கோட்பாட்டுக்கு ரீதியில அப்படியே மெக்கானிக்கலா ஒரு ஸ்பேர் பார்ட்டை அப்படியே பொருத்துற மாதிரி பொருத்தாம, அதற்கு ஏற்ற மாதிரி எங்கெங்க தேவை, அதுக்கான நீட் ஃபார் சேஞ்ச் என்று சொல்வார்களே, அதற்கான மாற்றத்துக்கான தேவை, அதைத்தான் ஸ்காட் ஸ்லாவிக், இதையும் அவங்கதான் சொல்லணுமா அப்படிங்கிறதுக்காக சொல்லல, அவர்களே என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த ஈகோ லிட்டரேச்சர் அல்லது ஈகோ கிரிட்டிசம், இந்த திறனாய்வினுடைய வளர்ச்சி எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், இந்த இண்டிஜினஸ் லிட்டரேச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய, அவர்களுக்கு தெரியவில்லை தமிழை பத்தி அல்லது இந்திய லிட்டரேச்சர்ஸ் பத்தி அதிகமா தெரியல, ஒரு திணை அப்படிங்கறத மட்டும் ஒரே ஒரு இடத்துல ஸ்காட் ஸ்லாவிக் மென்ஷன் பண்றாரு. ஆனா ஸ்வர்ணலதா ரங்கராஜனா இருக்கட்டும், திவ்யா விஸ்வேஸ்வரன், இந்த மாதிரியான இந்திய சூழல்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஐஐடியில இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இப்ப 2019 ஒரு மிக முக்கியமான ஒரு நூலை கொண்டு வந்திருக்காங்க, ரவுட்லெட்ஜ் ஹேண்ட் புக் ஆஃப் ஈகோ கிரிட்டிசம் அண்ட்
என்வாயர்மெண்டல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயங்கள்ல இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி பேசுறாங்க. ஆனா இது ரீஜனல் லிட்டரேச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிராந்திய மொழிகள்ல நாம வந்து அடிப்படையாக வைக்கக்கூடிய இந்த பிரதிகளை நாம வந்து மறுவாசிப்பு செய்து அதற்கேற்ற மாதிரி இந்த கோட்பாடுகளை நாம் மாற்றி அமைப்பதன் மூலமாகத்தான் இந்த ஈகோ கிரிட்டிசம் அல்லது இந்த சூழலியல் கோட்பாட்டினுடைய ஃபியூச்சர் அல்லது அதனுடைய ரெலவன்ஸ், அதனுடைய தொடர்பு நமக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதோட அந்த 2வது பார்ட்டை முடிச்சுட்டு 3வது பார்ட்டை நான் ரொம்ப சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. சாரி, நான் ஒரு 45 நிமிடங்களை முடிக்கணும்னு நினைச்சேன். ஒரு 5 நிமிடம். சோ இதுல நம்மளுடைய ஆசிரியர்களா, நாம பேராசிரியர்களா, நாம மாணவர்களாக பேசக்கூடிய அந்த 3வது விஷயங்கள் என்னன்னா, இந்த சாய்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், இந்த பிரதி, அதாவது நம்ம வந்து சிலபஸ்ல பேசக்கூடிய அந்த பெடகாஜி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், டெக்ஸ்ட முதல்ல நாம சூஸ் பண்றதுல என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்டர் டிசிப்ளினரி என்ற விஷயங்களை தான் பேசுறாங்க. ஏன்னா அசோசியேஷன் ஆஃப் ஸ்டடீஸ் ஃபார் லிட்டரேச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட் என்ற ஆஸ்லே என்னுடைய அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஜேர்னல் என்ன அப்படின்னா ISLE என்று சொல்லக்கூடிய இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ் ஃபார் லிட்டரேச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட். அதுதான் அவங்க ஜேர்னலா கொண்டு வந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட நம்முடைய கல்வி சூழல்லையும் இந்த மாதிரி கட்டுரைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை நாம ஏற்படுத்த வேண்டும். வெறும் தேர்வு அடிப்படையிலையோ அசைன்மெண்டின் அடிப்படையிலையோ நம்மளுடைய மதிப்பீடை நம்ம கணக்கிடுவது, நம்மளுடைய மாணவர்களுடைய தேர்ச்சியை கணக்கிடுவது என்பது சாத்தியமா, சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அதற்கான விஷயங்கள், அந்த லிட்டரேச்சர்ஸ் நம்ம இதுல கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பேசணும். அதை விட இந்த கல்வி சூழலுக்கும் இந்த செயல்பாட்டு துறை, இந்த ஆக்டிவிஸ்ட் ஃபீல்டுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதுவரைக்கும் கல்வி சூழல் என்பது ஏதோ செயல்பாட்டு ரீதியில நம்மளால செயல்பட முடியாத அல்லது அவர்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை நம்முடைய இந்திய கல்வி சூழலில் தொடர்கிறது. இது மாறணும். கிட்டத்தட்ட இது வந்து அமெரிக்கால நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இவங்கெல்லாம் பேசும்போது அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. ஸோ இப்படிதான் அதற்கான சாத்தியம், அதுக்கான ஸ்கோப், நம்மளுடைய கரிக்குலம், நம்மளுடைய கல்வி இதுல வந்து எந்த அளவுக்கு நாம அதை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த பொழிவை ரொம்ப பொறுமையாக, ஏன்னா நான் கேட்டேன் எந்த இதுலயும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பேசும்போது டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 45 நிமிடங்கள்ல வரணும்னு நினைச்சேன், இருந்தா கூட கொஞ்சம் நீண்டுருச்சு. அதற்கு கனிவுடன் அதுக்கு அனுமதி கொடுத்த இங்க அமைப்பாளர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உரையை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் பேசலாம். நன்றி. நன்றி ஐயா. வினாக்கள் கேட்பவர்கள் கேட்கலாம். சார் சார் வணக்கம். வணக்கம் சார், மிக அருமையான ஒரு உரை சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா சார், இப்ப நம்ம சூழலியல் அப்படிங்கிற அந்த எக்கோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து ஒரு அறிவியல் படிப்பா இல்ல அது ஒரு தத்துவ நோக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் தேவை. ஏன்னா நம்ம சூழல் நீங்க சொல்லி ஆரம்பிக்கிறப்ப அந்த சூழலியல் பற்றிய தோற்றம், வளர்ச்சி போன்றவற்றை வந்து அறிவியல் அடிப்படையில அதனுடைய பின்னணியை பார்த்துக்கிட்டு போற ஒரு மரபு இருக்கு. அதை வந்து ஒரு இசம் அப்படிங்கிற பார்வையில எப்படி மார்க்சிசம், பெரியாரிசம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பார்வை இருக்கு. எந்த பின்னணி வந்து இந்த இது பொருத்தமாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லுங்க சார். ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட இத வந்து அதாவது அறிவியல் இதுக்கும் அறிவியலுக்கும் ஒரு சம்பந்தமா இருக்கா அல்லது இதையே ஒரு அறிவியலாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. பாத்தீங்கன்னா பயோரிஜினல் அப்படின்னு தான் இதை ஆரம்பிச்சாங்க. பயோரிஜின்றது அந்த ஒரு லோக்கல்
அதன் மூலமாக ஒரு அங்க இருக்கக்கூடிய உயிரினத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் ஆரம்பித்தாங்க. ஆனா சயின்ஸோட சேர்ந்துதான் இந்த ஈகாலஜி பல விஷயங்களை வளர்க்க செஞ்சது. ஆனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல சயின்ஸோட இருந்த தொடர்பை இந்த ஈகோ கிரிட்டிசம் துண்டிச்சுக்கிச்சு. அதுக்கான காரணத்தை சொல்றேன் நானு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொல்யூஷன் என்று சொல்ல போது எதை பொல்யூஷன் என்று சொல்றோம் அப்படிங்கிறது சரி. இப்போ சயின்ஸ்ல வந்து டாக்ஸிட்டி, அதாவது அந்த சுற்றுப்புற சூழலுக்கு வந்து கேடாக பல தொழிற்சாலை, இந்த மாதிரி சொன்ன மாதிரி திருப்பூர்ல சாயப்பட்டறையா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பேசும்போது அதை அனலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியினுடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சயின்ஸை வந்து ரொம்ப சயின்டிபிக்கா பார்க்கறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெய்ரி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருக்கட்டும், அந்த சயின்ஸ் வந்து அதனுடைய அடிப்படையில ஒரு ஆப்ஜெக்ட், இயற்கை என்பதை ஒரு ஆப்ஜெக்ட் டு பி ஸ்டடி, அது ஒரு ஆப்ஜெக்ட், அதை நம்ம படிக்கணும். எப்படி ஒரு ஆய்வு கூடத்துல வந்து ஒரு பொருளை வைத்து அந்த பொருளை நம்ம ஆராய்ச்சியை செலுத்துறோமோ, அந்த மாதிரி இயற்கையை பார்க்கக்கூடிய அந்த அறிவியலாளர்களுடைய அல்லது விஞ்ஞானிகளுடைய போக்குல இருந்து ஈகோ கிரிட்டிக்ஸ் வந்து மாறுபடுகிறார்கள். அதுதான் முதல்ல அந்த சயின்ஸோட தொடர்பு வைத்திருந்தாலும் பிறகு அதனுடைய வளர்ச்சி வரும்போது அதிலிருந்து விடுபட்டு அதை ஒரு தத்துவார்த்த ரீதியாகத்தான் அதை பார்க்கிறார்கள் என்பதுதான் நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். அப்ப ஈகாலஜி இஸ் இட் அ சயின்ஸ் ஆர் பிலாசபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ அது வந்து ஒரு சயின்ஸோட ஒரு சில உறவுகள் கொண்டு இருந்தாலும் அதை நாம் பார்க்கும்போது அது ஒரு பிலாசபியாகத்தான் அதை பார்க்க, அது ஒரு தத்துவார்த்த ரீதியாகத்தான் அதை பார்க்கறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத நான் இங்க முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுல கடைசியில மிக முக்கியமான சொல்றது அந்த போஸ்ட் ஹியூமனிஸ்ட்னு சொல்றாங்க. அதுல வெறும் பாப்புலரா பேசாம கிரிட்டிக்கலா தத்துவார்த்த ரீதியாக பேசும்பொழுது நீங்க வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இயல்பு அப்படின்னு பேசுறது மூலமாக மனிதன் எந்த ஜீவராசியும் என்ன வேணா செய்யலாம் அறிவியல் அடிப்படையில அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சூழலியல் காலங்களால. அதனால அது ஒரு பிலாசபியாகத்தான் நம்ம பார்க்கணும். நன்றிங்க சார், மிக அருமையான விளக்கம். அப்ப நம்ம இந்த சூழலியல் அப்படின்னு சொல்லாம சூழலியம் அப்படின்னு சொல்லலாமா? இயல் என்பது பெரும்பாலும் அறிவியலை குறிப்பதாக, எப்படி வேதியியல், உயிரியல், இயற்பியல் அப்படி இல்லாம இயம், சூழலியம் அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது அது வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் சொல்லணும். ஆனாலும் நான் ஒரு சின்ன இதை சொல்றேன். ஆங்கிலத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னா, இப்ப போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்றாங்க. இசங்கள் ஆயிரம்னு ஒரு புத்தகம் எழுதிருக்காரு ஒருத்தர் நண்பர் எம்ஜி சுரேஷ். என்ன சொல்ல இயம்னு பேசினா கூட அதுல ஒரு மிக முக்கியமான விஷயமா சொல்றேன். இயம் என்று சொன்னாலே அதில் தீர்மானிக்கப்பட்ட பல விஷயங்கள் உள்ள வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பிக்சர்லாம் அதுல இருக்கணும், இந்த டெஃபினிஷனுக்குள்ள இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ டிட்டர்மினேட், முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு சட்டம், ஒரு ஃப்ரேம் அங்கு வந்து விடுகிறது. ஆனா இத பிலாசபியா பார்க்கும்போதுதான் தியரி அண்ட் பிலாசபி. தியரி அப்படின்றது தான் நான் சொன்ன முன்கூட்டிய ப்ரீ டிட்டர்மின்டு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். பிலாசபின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம்ங்கிறத தியரியா பார்க்கல, பிலாசபியா தான் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, யூ ட்ரை டு ரிஃப்ளெக்ட் ஒரு விஷயத்தையும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாம அதை பத்தி சிந்திக்கிறோம். அந்த சிந்திப்பதனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் வருகிறது. அதனால அதை பிலாசபி என்று பார்ப்பதன் மூலமாகத்தான் அது ரிஃப்ளெக்டிவா இருக்க முடியுமே ஒழிய, மீண்டும் இயம் என்று உள்ளுக்குள்ள போனோம்னா அது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட பல கூறுகளின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் ரிசர்ச்சா மாறக்கூடிய ஒரு அச்சம் இருக்கு, அபாயம் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறேன். மிகவும் நன்றி சார். நான் அடுத்தவங்களுக்கு வழி விடுறேன். மிகவும் நன்றி. உங்களோட உரை மிகவும் சிறப்பாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது. ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. சார் வணக்கம் சார்.
குத்தூன் திராவிட பல்கலைக்கழகத்துக்கு பத்மநாபன் கேட்கிறேன். சொல்லுங்க. அதாவது கிங் லியர்ல ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த கிங் லியர்ல அந்த அரசனுக்கு புயல் அடித்தது அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி இருப்பவர்கள் எல்லோருமே அந்த அரசனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மன கொந்தளிப்பு அதனுடைய உருவகமா பார்த்தாங்க. ஆனா சூழிய திறனாய்வாளர்கள் நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? தன்னுடைய குடும்பத்தையே சரியாக கவனிக்க இயலாத ஒரு மன்னன் நாட்டை எப்படி சரியாக கவனிக்க முடியும்? எனவே பருவநிலை கோளாறுன்னு கூட தைரியமாவே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சூழிய திறனாய்வின் அடிப்படையில நம்ம இலக்கியத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி சார், ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஒரு எங்களுக்கு மாணவர்களா இருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு 2-3 கருத்துக்களை எப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு தொடக்க நிலை தூண்டுதலாக இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்களா, இப்போ அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, மனிதனுக்கும் சூழ்நிலைக்குமான தொடர்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கு, மனிதனை கடந்து ஒரு பணுவலில் தேடுவது, மனிதனை மையப்படுத்தாமல் மனிதனை தவிர்த்தவற்றை தேடுவது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி உள்ள ஒரு சாராம்சமா நீங்க இப்ப நீங்க எடுத்துக்காட்டுகளை சொன்னீங்க சார். ஓவி விஜயன்ல இருந்து எடுத்துக்காட்டு கொடுத்தீங்க, அதுல இருந்து எடுத்துக்காட்டு கொடுத்தீங்க. ஒரு ஒரு அறிமுக நிலைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? புரியல. அறிமுக கடைசியா இருக்கும்போது கொஞ்சம் இல்ல, கடைசியா நீங்க கேட்டது புரியல. அதான் இது மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ எங்கெங்க இருக்கு பாருங்க, இப்படி பாருங்க, இது மாதிரிதான் இங்க இருக்கு. அதாவது இது குறித்த நூல்களை நாங்கள் இன்னும் ஆழமா படிக்கிறதுக்கு ஏதாவது நூல்களை நீங்கள் பரிந்துரைக்க முடியுமா? மிக முக்கியமான ஒரு கேள்விதான் இது. இது தமிழ்ல இருக்கா அல்லது தமிழ்ல நம்ம அது நேற்றுக்கு அதை பத்தி தியோடர் பாஸ்கர் சொன்னாரு. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, இந்த கோட்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய நூல்களை நாம ஆங்கிலத்திலிருந்து பிற மொழிகளுக்கு அல்லது நம்மளுடைய இந்திய மொழிகளுக்கு மொழிபெயர்க்கும் போது சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, ஒரு கோட்பாடு என்றால் இந்த கோட்பாடின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கூறுகள் இவை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு ரெடிமேடு ஃப்ரேம் ஒர்க் என்று வைத்துக்கொண்டு அதை அப்படியே நம்மளுடைய நூலுக்கு பொருத்துவது என்பது வந்து ஒரு உண்மையான ஒரு ஆய்வாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்காகத்தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த அப்பாரட்டஸ், கிரிட்டிக்கல் அப்பாரட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திறனாய்வுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து நாம படிக்கக்கூடிய இலக்கியத்திலிருந்து நாம் பெறணும். இதை பற்றியான ஒரு ஜெனரல் ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, இதை வச்சு நீங்க அதுக்கு ஒரு நான் சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய ஆய்வாளர் இப்ப அவர் வந்து பிரசன்ட் ரைட்டிங்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறை எழுத்துக்கள்ல தான் அவரும் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்காரு. அவர் பேர் அஜய் ராமகிருஷ்ணன். அவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பேசுறேன். நம்ம பிரசன்ட் ரைட்டிங் என்று சொன்னாலே சிறைக்குள்ள நடக்கக்கூடிய கொடுமைகள், சிறைக்குள்ள நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசுறோம். ஆனா நீங்க ரொம்ப இதா பார்க்கணும், ஏன்னா அந்த சாத்தியம் கேட்டதுனால நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப தியாகு, தோழர் தியாகு, அவர் ஒரு மார்க்சியவாதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தோழர் தியாகு தெரியும். அவர் எழுதின சுவருக்குள் சித்திரங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு மரத்தை பத்தி பேசுவார். அதுல வந்து சீவல் தன்னுடைய ஃபெலோ பிசினஸ், தன் கூட இருக்கக்கூடிய கைதிகளை பத்தி பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மரம், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய விலங்கு, அங்க வந்து சீவலப்பேரை பண்டிகை பத்தி பேசுவாரு. அவர் ஒரு பூனையை வளர்ப்பார். அதை பத்தியான ஒரு பதிவுகள் இருக்கும். அப்போ இந்த பதிவுகள்லாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் ரீடிங், நமக்கு வந்து மார்க்சியத்தை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதன் கூட கூறுகள் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு மட்டுமே பார்க்கறது மூலம் இதையெல்லாம் வந்து மார்ஜினுக்கு தள்ளிடணும். ஆனா ஒரு பிரசன்ட் ரைட்டிங், ஒரு பிரசன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 சுவருக்குள்ள உங்களை வந்து வலிந்து இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது தான் அந்த சூழல், நம்மளுடைய புற உலகத்தை வந்து நாம எப்படியாவது பார்த்தாகணும். ஒரு 10 நிமிஷமாவது நம்மளை வெளியிட மாட்டாங்களா? அந்த மரத்தை நாம சாதாரணமா பாக்குறதுக்கும் ஒரு கைதி, ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற, சிறையில கைதியா இருக்கக்கூடிய அவன் வந்து அந்த மரத்தை பார்ப்பதற்கும் அவனுடைய பதிவுக்குள்ள வித்தியாசம் அந்த இலக்கியத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அதை பேசுறேன். அதை பற்றியான ஆய்வுகளாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா, அதான் நான் சொல்றது, மார்க்சியம் மாதிரியான விஷயங்களுக்கே ஒரு விதமான ரீரீடிங், மறுவாசிப்பு அவசியமா இருக்கு. அது அங்க ஏற்படுது. அவருக்கு மார்க்சியம் பற்றியான புரிதல்களுமே அவருக்கு வந்து ஒரு சில விமர்சனத்தோட ஒரு புரிதல் ஏற்படுது.
அது வந்து மற்ற அங்க கஸ்தூரி ரங்க ஏஜிகேன்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி ரங்கனுடைய சக கைதி இருக்காரு, அவர் அரசியல் கைதியா இருக்காரு, அவரோட பேசக்கூடியது மூலமாக, அப்புறம் அங்க நடக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், அங்கதான் வந்து அவர் தாஸ்காப்பிட மூலதனத்தை மொழிபெயர்க்கணுங்கிற ஒரு விஷயத்தையே அவருக்கு சிறையில தான் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி அந்தமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆங்கிலேயர் காலகட்டத்தில இருந்து அது வெறும் கைதிகளுக்காகவே வைக்கப்பட்டக்கூடிய ஒரு தீவு. அந்த கைதிகள்ல, அந்த அந்தமான் கைதிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம், ஏன்னா அதுல முக்காவாசி கைதிகள் எப்படி வராங்கன்னா ட்ரைபல்ஸ், உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரைபல்ஸ் பழங்குடி மக்களை தான் வந்து அங்க ட்ரைபல்ஸா வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு தான் அந்த சூழல் பற்றியான விஷயங்கள் தெரியுது. அந்த அந்தமான் பற்றியான அந்த தீவை பற்றியான ஒரு புரிதலோ, அந்த அங்க இருக்கக்கூடிய சூழல் பற்றியான அறிவோ, உண்மையான அறிவோ அவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட கூகையிலுமே அது நடக்குது. நம்மளுடைய சோதர்மனுடைய கூகையில கூட நான் சொல்றேன் பாருங்க, ஒரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பன்றிக்கறி சமைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சிறையில இருக்கக்கூடிய பன்றிக்கறி. அப்ப குற்றவாளியா இருக்கக்கூடியவன் வெளியே விட்டு பன்றிக்கறி பன்றியை பிடிச்சு கொண்டு வரதுக்காக பண்ணுவாங்க. இப்ப அவர்களுக்கு வந்து அந்த சூழல் பற்றியான ஒரு அறிவு பிரிசனர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கு, இத பற்றியான ஒரு விஷயங்களை பிரசன்ட் ரைட்டிங்ஸ்ல பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட குகையிலேயே அந்த மாதிரி ஒரு பதிவு, ஒரு தொடர்பு இருக்கு, அதுல ஒரு பதிவு இருக்கு. நீங்க அந்த நாவல் படிச்சீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்து, அதாவது அந்த கோட்பாட்டுக்கான அதை ஆல்டர் பண்றதுக்கோ அல்லது இம்ப்ரவைஸ், அதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான அந்த சாத்தியம் வந்து நம்மளுடைய பிரதிகள்ல தான் இருக்கு. நேரேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதிகள்ல தான் இருக்கு. இதை நாம எப்படி சிந்திக்க முடியும் அப்படிங்கறது மூலமா தான் இதை கொண்டு போக முடியும். வேறு யாரேனும் வினாக்கள் தொடுக்கிறீர்களா? நான் மீண்டும் கேட்கலாமா சார்? இந்த அனிமல் ஃபார்ம்னு ஒரு நாவல் இருக்குல்லங்க சார் ஆங்கிலத்துல, அதுல அந்த பன்றிகள் வந்து அதை பற்றி ஜார்ஜ் ஆர்வெல், அது சூழலியல் அடிப்படையில பார்க்க முடியுமாங்க சார், இல்ல இப்படி அரசியல் அடிப்படையில தான் பார்க்க முடியுமா? அது அரசியல் அடிப்படையில பார்த்ததுங்கிறது ரொம்ப எப்படி சொல்றது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் ரெஜிம், அதாவது லெனின், ஸ்டாலின் அவங்களுடைய ரெஜிம்க்கு எதிராக எழுதப்பட்டதுதான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதுல பாக்குறது என்னன்னா, அதுல சொல்லப்படக்கூடிய அந்த அனிமல்ஸ் பற்றியான விஷயங்கள் எல்லாமே மனிதனுடைய அல்லது நமக்கு தெரிந்த ஜோசப் ஸ்டாலினோ அல்லது லெனினோ அல்லது அவர்களுடைய ஆட்ரிபியூட்ஸ், அவர்களுடைய கூறுகளை தான் அனிமல் அந்த விலங்குகளுக்கு இருக்கிறதாக பார்க்கிறார்கள். ஆனால் இதை வந்து அனிமல் ஸ்டடீஸ்ல பாக்குறவங்க இந்த அனிமல் ஃபார்ம்ங்கிற நாவலினுடைய இதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஹியூமனிசம் என்று சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மனிதன் தன்னை எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைமையானவன் அல்லது முதன்மையானவன், நமக்குத்தான் பகுத்தறிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு மமதை எழுதப்பட்ட ஒரு நாவலாகத்தான் இன்னைக்கு ஒரு அனிமல் ஸ்டடீஸ் அல்லது ஈகோ கிரிட்டிக்கல் ரீடிங் அப்படிங்கிறது இந்த நாவல்ல சாத்தியம். அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுல ஒரு சின்ன ஒரு ஊடாட்டம், ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அனிமல் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க எல்லாரையுமே சூழலியல் திறனாய்வாளர்கள்னு சொல்லிட முடியும். ஒரு சின்ன வேறுபாடு இருக்கவங்கள அனிமல் ஸ்டடீஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேட்டையாடுவது மிக தவறு, ஏன்னா விலங்குகள் அது இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா சூழலியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேட்டையாடுவதும், ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வேட்டையாடுவதும் அல்லது மனிதன் கூட ஒரு விலங்கை வேட்டையாடுவதும் கூட சூழலின் ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா அது எப்படி நடக்கக்கூடாது என்றால், அது ஒரு வியாபார ரீதியாக நடக்கக்கூடாது. அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன தெரியுங்களா? நீங்க தமிழ் இலக்கியத்துல படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, லக்ஷ்மி சரவணகுமார் எழுதின கானகன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாவல். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க தமிழ் இலக்கியத்துல, அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த கானகன்ற புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஈகோ கிரிட்டிக்கல் ரீடிங் செய்ய முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில அந்த ஒரு கதாபாத்திரத்தோட புலியும் சேர்ந்து அந்த கதாநாயகனை கொல்லுவதாக தான் அந்த நாவல் வருது. ரொம்ப அற்புதமா, நீங்க அதை படிச்சு பாருங்க. தலைப்பு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம், கானகன் அப்படிங்கிற நாவல்
ரொம்ப அற்புதமான ஒரு நாவல், லட்சுமி சரவணகுமார் எழுதின நாவல். சமகாலத்துல எழுதின ஒரு 5-10 வருடங்களுக்குள்ளதான் வந்திருக்கும். அந்த மாதிரி நாவல்களை நீங்க எடுத்து படிக்கிறது மூலமா உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அனிமல் ஸ்டடீஸுக்கும் ஈகோ கிரிட்டிக்ஸ், அந்த சூழலியல் திறனாய்வாளர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அனிமல் ஸ்டடீஸ்ல என்ன பேசுவாங்கன்னா, நம்ம ப்ளூ கிராஸ் மாதிரி தான், நீங்க அனிமல்ஸ் தொடவே கூடாது. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அனிமல்லால இயல்பாக மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இதுல மனிதன் விலங்கினால சார்வதும் விலங்கு மனிதனால சாகிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம்தான். அந்த விஷயத்துல அனிமல் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் வேறுபடுவாங்க. அதை நம்ம மனசுல வச்சுதான் இந்த பிரதி நீங்க சொன்ன அந்த அனிமல் ஃபார்மையும் நம்ம மறுவாசிப்பு செய்யறதுல பார்க்கணும். இந்த கானகன்ற நாவல், இப்ப பத்மநாபன் கேட்ட கேள்விக்கு அந்த அந்த நான் சொன்ன லிஸ்ட்ல இந்த கானகனையும் சேர்த்துக்குங்க. சார் நீங்க சொன்னீங்க இந்த காலனிசம் அப்படிங்கிறப்ப அந்த சாயாவனம் கந்தசாமியினுடைய சாயாவனம்ங்கிற நாவல் அந்த சிதம்பரம் சிங்கப்பூருக்கு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் கரும்பு நிலமா மாத்துற அந்த ஒரு காலனிசம் ஆங்கிலேய இது அவங்க பைசா கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நாவல்ல வரும். சாயாவனம் கந்தசாமியினுடைய நாவல். ஆக்சுவலா அந்த நாவல் நான் படிக்கல, அதனால அதை பத்தி எனக்கு தெரியல. பட் நீங்க தான் இங்க அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு அது மாதிரி நான் ஒரு சில நாவல்கள் ஒரு சில நூல்களை குறிப்பிடும் போது அது சம்பந்தப்பட்ட அல்லது அதே மாதிரியான நேர்கோட்டுல சந்திக்கக்கூடிய பல நூல்களை நீங்க இது பண்ணலாம். அப்ப அதை பற்றியான ஆய்வுகளை நீங்க எடுக்கும் போது தாராளமா நீங்க நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும். பட் அதுக்கான ஒரு கைடிங் பிரின்சிபிள், அதை ஒரு வழிகாட்டுறதுக்கு, ஏன்னா ஒரு நெறியற்று போயிடக்கூடாது இல்லையா, அதை நெறிமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த கோட்பாடை நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் a guideline, அவ்வளவுதானே வழியா. இட் இஸ் நாட் a strict rule. ஏதோ இது இந்த வரையறை இருக்கக்கூடிய ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்ஓசின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லை கோடு மாதிரி இங்க இருக்கக்கூடிய கோட்பாட்டு கூறுகளை நினைக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய அப்பீல். மிகவும் நன்றி சார், மிகவும் நன்றி. அப்பதான் உங்களுடைய அந்த பவுண்டரிஸ் விரிவடையும், அந்த எல்லைகள் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். கண்டிப்பா சார். முடித்துக் கொள்ளலாமா? முடித்துக் கொள்ளலாமா? கேள்விகள் கேட்பவர்கள் இனி அஞ்சல் வழியில் மின்னஞ்சல் வழியில் கேட்கலாம், விளக்கம் தரலாம். நாளைய நிகழ்வு சூழிய நோக்கில் நவீன கவிதை, மாடர்ன் போயட்ரி அண்ட் எக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ற தலைப்பில் டாக்டர் DA ஷிரிஷா அவர்கள், சென்னை செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். நாளை மாலை 5:30 மணிக்கு அவர்கள் பேசுவார்கள். தற்பொழுது இன்றைய நிகழ்வுக்கான நன்றியுரை வழங்க வருகிறார் எங்கள் முனைவர் பட்ட மாணவர் ஆய்வாளர் இஸ்மாயில் அவர்கள். ஹலோ சார், கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஓகே. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அனைவருக்கும் வணக்கம். சூழியமும் இயற்கையும் எனும் பொறுமையில் அரசு கல்லூரி சித்தூர் தமிழ்துறை மற்றும் ஆய்வு மையமும் திராவிட பல்கலைக்கழகம் தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையும் இணைந்து நடத்தும் 10 நாள் இணையம் வழி பண்பாட்டு உரைக்கோவையின் 2ஆம் நாளான இன்று சூழிய திறனாய்வு ஒரு அறிமுகம் எனும் தலைப்பில் முனைவர் சிவராமன் ஐயா அவர்கள் தனது உரையை மிகவும் செம்மையாக வழங்கியுள்ளார். அத்துடன் இந்நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட வினாக்களுக்கும் விவாதங்களுக்கும் தெளிவான விளக்கங்களையும் கொடுத்துள்ளார். அவருக்கு அரசு கல்லூரி சித்தூர் தமிழ்துறை ஆய்வு மையம் சார்பாகவும் திராவிட பல்கலைக்கழகம் தமிழ் மொழிபெயர்ப்பியல் துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக இந்நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கிய அரசு கல்லூரி சித்தூர் தமிழ்துறை இணை பேராசிரியரான முனைவர் சிவமணி ஐயாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் துறைசார் நன்றியை உரிதாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ. நன்றி சிவராமன். நன்றி இஸ்மாயில். இன்றைய நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. இன்னும் அரை மணி நேரத்திற்கு பிறகு புலனக்குழுவில் வாட்ஸ்அப் குரூப்பில் பின்னூட்ட படிவம் அனுப்பி வைக்கப்படும். பின்னூட்ட படிவத்தினுடைய 5 வினாக்களுக்கு நிதானமாக யோசித்து விடை பகருங்கள். 50 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுகிறவர்களுக்கு மட்டுமே சான்றிதழ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி. நாளை சந்திப்போம்.